إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, இந்த அதாவது அஜ்னபி மஹ்ரமி சட்டத்திலே மனித இயல்புக்கு மாற்றமான சிந்தனையை நோக்கிய இந்த பாடத்திட்டங்களுடைய பயணம், சூழ்நிலைகளுடைய பயணம், அதனுடைய சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஒரு முன்னுரையை அதை நம்ம விளங்கிக்கொண்டோம். அடுத்த பகுதியாக ஒரு பெண்ணுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை சட்டங்கள் ஆணை விட மிக விரிவான விசாலமான சட்டங்கள் என்று தெரியும். அது பிழை என்ற ஆண் பெண் என்று என்ன சமப்படுத்துறது பிழை என்று தெரிஞ்சிட்டோம்னா அப்போ இஸ்லாத்துடைய சரியா படைச்ச ரபுல் ஆலமீன் மனிதனுடைய ஃபித்ராக்கு ஏற்ப போட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து மனிதன் படைக்கப்பட்ட நாள் இன்று வரைக்கும் அதுதான். அந்த இதோட நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரப்பு மனித இனங்களுக்கு மனித இயல்புகளோடு ஒத்து வரக்கூடிய சட்டங்களை தான் அல்லாஹ் தஆலா போட்டிக்கிறான். அதுல லாஹிர் வெளிப்படை எங்களுக்கு செல்லப்படுவதனுடைய ஞானம் ஹிக்மத் தெரியாம இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நம்ம உணர வேண்டிய ஒரு கட்டம் வரும். உணர வேண்டிய கட்டத்தில் இந்த சட்டம் கடைபிடிக்காம இருந்தோம்னு சொன்னா அதுக்கு பிறகு நம்ம ஒரு அழிவுல இருக்கிறோம்ன்றதே தெரியாம இருக்கும். இன்றைக்குள்ள பெரிய சோதனைகள்ல ஒன்று என்னன்னா, நம்ம என்ன சந்தோஷத்துல இருக்கிறோம்ன்றதை மற்றவன் சொல்லி தெரிய வேண்டியது. மற்றவனை நம்ம என்ன சந்தோஷத்துல இருக்கிறன்றதை அடுத்தவன் சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு இப்படி தந்து அல்ஹம்துலில்லாஹ் நான் படுற சோதனைன்னு அவன் சொன்ன போறதான் இவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற லெவல்ல இவன் சந்தோஷம் என்ன செய்யுது இருந்துட்டு. அதே மாதிரி நீ அழிவுல இருக்கிறாய், நஷ்டத்துல இருக்கிறான்னு அவன் தெரியாம அவன் அதுல இருந்துட்டு அவன் முன்னேற்றத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிருக்கிறான். அடுத்தவன் சொல்லி தந்தவனா இது நஷ்டமண்டே அவனுக்கு என்ன செய்யுது விளங்குது, அவன் முன்னேற்றம் என்ன செஞ்சுட்டு நினைச்சிருக்கிறான். இது ரெண்டுமே சிந்தனையுடைய தலைகீழ் பிறழ்வுகள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு இதுல போகாத அமைப்புல நம்ம சரியா இந்த விளக்கமே தேவையில்லை. சரியா நான் கடைபிடிக்க போறேன், குர்ஆன்ல சுன்னால வருது, நான் அப்படியே வாசிச்சு கடைபிடிக்க போறேன் இருந்தவனுக்கு என்னது இறுதி வரைக்கும் பாதுகாப்பு தான் அல்லாஹ்வுடைய அந்த கலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில. அந்த அடிப்படையில பெண்களுக்கு இஸ்லாம் இந்த அஜ்னபி மஹ்ரமி என்ற சட்டத்துக்கு முன்னால சொல்லப்படக்கூடிய மிக பிரதானமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஆடை. அந்த ஆடை ஒழுங்கு தான் இந்த அஜ்னபி மஹ்ரம் சப்ஜெக்டுக்கே என்ன ஒரு பிரிப்பாக என்ன செய்ய வரும். அதுல என்ன அப்படின்னா இஸ்லாம் ஒரு பெண்கள் ஆடை உடுக்காத ஒரு சமுதாயத்துக்கு இல்ல இந்த அபாயாவுடைய சட்டத்தை என்ன செய்யுது, ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்கினது. ஹிஜாபுடைய சட்டத்தை இறக்கினது ஆடை உடுக்காத ஒரு சமுதாயத்துக்கள். அது வரைக்கும் நிர்வாணமா இருந்த மாதிரி அதுக்கு பிறகு என்ன நீங்கள் ஆடை உடுங்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கலாம். அவங்க ஏற்கனவே இன்றைய கால இந்த ஜாகிலிய ஆடைகளை விட ஒழுக்கமான ஆடைகள் என்ன செஞ்சாங்க உடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெட்க உணர்வு எல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சது இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு ஜாகிலிய கால திருமண முறைகள் 2-3 சொன்னாங்களே, இது முழு ஜாகிலியா மக்கா மதீனா அப்படியே உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருந்தது ஆயிஷா சொல்லல. அவங்க கண்ட சில பிரதேசங்க சில அதாவது ஏரியாக்கள் நடந்ததை தான் சொன்னாங்க. உதாரணமா பெண் குழந்தை புதைப்பு, பெண் குழந்தைகளை புதைக்கிறது எங்களுக்கும் சிந்தனையில் எப்படி பதிஞ்சிக்கன்னு சொன்னா ஒரே புதைக்கிற மாதிரி தான் என்ன செஞ்சு பதிஞ்சிக்குது. அதாவது ஜாகிலியாண்டு என்றைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சோ விடிஞ்சத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த வாங்க பெண்கள் எல்லாம் தூங்குன்னு சொல்லி ஜனாசா தான் புதைக்கிற ஜனாசா வைக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி பதிஞ்சிக்கும். உண்மையிலே அப்படி இல்லை. கூடுதலாக நஜித் பிரதேசத்துல இருந்தீங்க மற்ற பிரதேசம் இல்லையேடா ரசூலுல்லாஹ் பிறந்திருக்கல. இந்த அதாவது பெண்கள் யாரும் பிறந்திருக்க மேல அது இவ்வளவு சனத்தொகை அங்க அரபு நாட்டுல வந்திருக்கேன். அவங்கள பெண்கள் தானே, அவங்கெல்லாம் ஒளிச்சு காப்பாற்றப்பட்ட பெண்கள் அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இருக்கிற பெண்கள் அடிக்கடி என்ன பேசுறோம், அதிகமா திருமணம் முடிச்சாங்க யாரை முடிச்சாங்க பெண்களை தான். அவங்கெல்லாம் பிறந்து என்ன வளர்ந்தவங்க தான், அவங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தவங்க தான். அப்படின்னா ஒரு சமுதாயம் செஞ்சிருக்குது, ஒரு கலாச்சாரம் அங்க என்ன செஞ்சு அரபுகள்கிட்ட அப்படி இருந்தீங்கன்னு அர்த்தமே தவிர டோட்டலா எல்லாரும் A to Z இப்படிதான் இருந்தாங்க என்ற மாதிரி சொல்லக்கூடாது. மண்டையொட்டில் மது அருந்தியவர்கள் அப்படின்ட்டு ஒரு ஜாகிலியாவை ஏசனும் என்ற அனுமதி ஒன்று கிடைச்சதுக்காக வேண்டி மண்டையொட்டில் மது அருந்தவர்கள் மக்களாக வாழ்ந்தவர்கள் வணங்கிட்டா அவர்களை இப்படின்னு ஒரு விதமாக அவங்கள சொல்றது. உண்மையாக அவங்களுக்கு ஜாகிலியத்தின் பேர் அல்லாஹ் தஆலா கொடுத்தது காரணம் இதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஷிர்க், அவங்க இணை வைப்பு. அதனாலதான் இன்றைக்கு நம்ம இது ஜாகிலியா உலகம்னு சொல்லக்கூடாதுன்றோம். காரணம் இன்றைக்கு ஏகத்துவம் இருக்குது. இப்போ ஜாகிலியத்துல் கர்னில் இஸ்ரீன் 20ஆம் நூற்றாண்டு ஜாகிலியத் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் பீல என்ன காரணம் அப்படின்னா இந்த காலம் ஜாகிலியத். இந்த காலம் ஜாகிலியத் சொல்றது ஆட்சியை சொல்லுவாங்க. ஆட்சியை சொல்லி எல்லாம் குஃபர் அப்படி கொண்டு போய் போடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஜாகிலிய காலம் முடிஞ்சது. ஜாகிலியா காலம் அல்லாஹ் தஆலா வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாகிலியத்தில் ஊலா, ஆரம்ப கால ஜாகிலியாவில் நீங்கள் அலங்காரமாக வெளிக்கிளம்பி சென்றது போல நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்ற அந்த ஜாகிலியத் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஹியோடு இந்த ஜாகிலியத் என்னது முடியுது. ஏகத்துவம் பிரச்சாரம் வந்த பிறகு அப்ப ஏகத்துவம் இருக்கிற ஒரு சமுதாயம் ஜாகிலிய சமுதாயமாக அவன் எவ்வளவு பாவத்தில் உச்சகட்டத்தை அடைஞ்சாலும் அவன் ஜாகிலிய சமுதாயமாக என்ன மாற முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா அதுக்கு சொன்னான். இரண்டாவதாக அதை ஒட்டி ஜாகிலிய பண்புகள் இன்ன கம்ரவுன் ஃபீக ஜாகிலியா, நீங்க ஒரு மனிதர் உங்கள்ட்ட ஜாகிலியத் உண்டு
யாருக்கு சொன்னது? அபூதர் கிஃபாரிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? ஆயர்தஹு பி உம்மி, பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு தாயை வச்சு குறை சொன்ன டைம்ல சொன்னாங்க. அதே போல அல்லாஹ் தஆலா தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் ஊலான்னு அந்த அலங்காரமாக வெளியே போறதை என்ன சொல்றாங்க? அவங்கள்ட்ட நிர்வாணமாகிற பழக்கம் இருந்துச்சுன்னா எப்ப இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கௌபத்துல்லா தவாப் செய்யற சந்தர்ப்பத்தில் சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஆடையின்றி தவாப் செய்யக்கூடிய தன்மை, ஆண்கள் ஆடையின்றி தவாப் செய்யக்கூடிய தன்மை இப்படி கொஞ்சம் இருந்துச்சு. அதாவது அவங்க பாவம் செஞ்ச ஆடையில நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம தவாப் செய்ய மாட்டோம், குறைசிகள் ஆடை தந்தா தான் தவாப் செய்ய முடியும், இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா ஹுது ஸீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளிகளிலும் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆடை உடுத்து போறது மறைச்சி போறது அல்லாஹ் தஆலா ஜீனத்துன்னு சொல்லி என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு இருந்ததே தவிர முழுமையாக அந்த மாதிரி இருந்ததாக எந்த செய்திகளுமே என்ன இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள் என்ற தலைப்பிலே சம்பந்தமா நான் விரிவா பேசினேன். இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மதீனாவுடைய காலப்பகுதியில் அல்லாஹ் தஆலா வந்து இந்த ஆடை ஒழுக்க சட்டத்தை இறக்குறார். அதுக்கு ஆயத்துல் ஹிஜாப் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆயத்துல் ஹிஜாப், ஹிஜாப்ண்டா திரைக்கு பின்னால இருந்து அவங்க என்ன செய்யறது கேட்கறது. குர்ஆன்ல சுன்னால எங்கேயும் ஹிஜாப் என்ற வார்த்தை அபாயாண்ட கருத்துல உபயோகப்படுத்தப்படலை. ஹிஜாப் என்ற வார்த்தை அபாயா என்ற இதுல வந்து என்னது, அதாவது உபயோகப்படுத்தப்படவில்லை. ஹிஜாப் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டதெல்லாம் வந்து திரை திரை என்ற அடிப்படையில் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. நீங்க பல இடங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நான் இதை மசாலாவை மிச்சம் விரிவா பேச விரும்பல. காரணம் இது முகமூடுதல் வாஜிபா இல்லையா மசாலாக்குள்ள என்ன செஞ்சு போயிடும். அது ஃபிக்ஹ் ரீதியான ஒரு சப்ஜெக்ட். அந்த இதுல வந்து நம்ம அது வந்து வாத பிரதிவாதங்கள் நிறைஞ்ச ஒரு தலைப்பு. இந்த முகம் மறைத்தல் அப்படின்றது அதுக்குள்ள நம்ம போனோம்னு சொன்னா மீட்டி வர இயலாது. அல்பானி வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன ஹிஜாபுல் மராத்தில் முஸ்லிமான ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த ஹிஜாபுல் மராத்தில் முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய ஹிஜாப்ன்றதுல அவர் வந்து முழுசா இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் எழுதிட்டு முகத்தை கவர் பண்றது சிறப்புக்குரியது வாஜிப் இல்லைன்னு எழுதினார். அது ஒரு பெரிய ஒரு ஃபித்னாவாக அரபு உலகத்துல மாறி அது வந்து என்ன ஒரு என்ன அதாவது சுஃபூர் ஆபாசம் என்ற அளவுலையும் பெண்கள் அலங்காரங்களை காட்டிட்டு போறதுக்கான என்ன ஒரு வழிகோலும் அப்படின்ற அமைப்பிலே சிலர் விமர்சிச்சாங்க. நல்ல அறிஞர்கள் அப்படி விமர்சிக்கல, அது கருத்து முரண்பாடாக பார்த்து அது பிழையான தீர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அல்பானி அதுக்கு பின்ன கொஞ்ச நாளுக்கு பிறகு ஹிஜாபுல் மராத்தில் முஸ்லிமா என்ற பெயரை மாத்துறாரு. அவருக்கு விளங்குது இந்த இது வந்து நம்ம நடைமுறை ரீதியாக போட்டோம், குர்ஆன் சுன்னா ரீதியாக ஹிஜாப் அந்த வார்த்தையில பயன்படுத்தப்படல, அதுக்கு ஜில்பாபுல் மர்அத்தில் முஸ்லிமா அப்படி என்று சொல்லி அந்த பேரை அந்த நூலுடைய பேர் என்ன செய்யறாரு அவர் மாத்துறாரு. அதுக்கு இப்படி மறுப்புகள் வந்துட்டு இருக்கிற டைம்ல வந்து என்னது திருப்பி அர்ரத்துல் முஃஹிம் வாயடைக்கும் மறுப்பு என்ற தலைப்பில் அல்பானி என்ன செய்யறாரு இன்னொரு பெரிய ஒரு மறுப்பு போடுறாரு. அதுல அதாவது ஹதீஸுடைய தரங்கள் அது எவ்வளவுதான் மறுப்புகள் நூல்கள் வந்தாலும் அல்பானியுடைய அந்த ஹதீஸுடைய அந்த ஆய்வான அந்த ரிசர்ச்சுக்கு என்ன கிட்ட வராது அப்படின்னா சொல்ல வேண்டும். இது நம்ம மிகைப்படுத்துற மாதிரி கூட சிலர் என்ன செய்யலாம் நினைக்கலாம். அவ்வளவு மிச்சம் தெளிவான வாத பிரதிவாதங்களோடு அதில் இருந்துக்குது. அவர்களுடைய பெரும்பாலான வாதங்கள்லாம் இது ஹிஜாபுடி வசனத்துக்கு முந்தி, இது ஹிஜாபுடி வசனத்துக்கு முந்தி, இது ஹிஜாபுடி வசனத்துக்கு முந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அடிமை பெண்களுக்குரிய இந்த மாதிரி 2-3 தான் சொல்லிக்கிறாங்களே தவிர இதை வாத பிரதிவாதமாக நாங்களும் மாற்ற விரும்பல. ஆனால் முகத்தை வந்து திறக்க முடியும், திறப்பது அனுமதி அப்படி என்பதற்கான பலவிதமான தெலீல்களை ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்களோட வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்யும் காண முடியும். ஒருத்தர் ஃபேஸ் கவர் பண்ணினா சிறப்பாக அவங்க பண்ணிட்டு போகட்டும், அது பிழையில் அவங்களோட தக்குவாவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக வேண்டி முகம் திறப்பது தக்குவாவோட குறைபாடோ எதுவும் இல்லை அப்படின்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது. அதே நேரம் ஃபேஸ் கவர் பண்ணாத சகோதரர்கள் இவங்க முகத்தை முன்னால் அந்த என்ன செக் பாயிண்ட்ல திறக்கத்தான் செய்யறாங்க, ஹாஸ்பிட்டல திறக்கத்தான் செய்யறாங்க. இது ஒரு வாதமும் இல்லை, ஏன்ற அளவுக்கு கடைபிடிப்பாங்க. 7வது இடத்துல என்ன செய்யறாங்க அப்படி நிக்கிறாங்கன்றது ஒரு வாதம். அது ஒரு வாதம் அல்ல. இப்போ ஹிஜாப் போட்டு கொண்டிருக்கிறவங்க கூட சில டைம்ல ஹாஸ்பிட்டல போய் என்ன அந்த அபாயாவை யூஸ் பண்ண இல்லாத கட்டத்துக்கு வரும். அப்படின்னா அது பிழையாயிருமா? அது பிழையாது. அவங்க சரி கண்டத்தை அவங்க செய்யறாங்க, முடிஞ்ச இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க. அவங்க சில டைம்ல இப்படி ஃபேஸ் கவர் பண்ணீங்க இப்படி செய்யறாங்களே அப்படின்னா அபாய பண்ணீங்க இப்படி செய்யறாங்களே நீங்க கேட்கலாம். இது மசாலாவுக்குரிய சப்ஜெக்ட் வந்து அல்ல, அவங்களோட ஈமான் தக்குவாவோட சம்பந்தப்பட்ட அம்சம். அவங்களுக்கு முடியாத இடத்துல அவங்க விட்டுறாங்க. அது அவங்களுக்கு நல்லா கொடுத்து அதை வச்சு கூடான்னு பேசுறதோ, ஃபேஸ் கவர் பண்ணவங்க அப்படி இப்படி என்று பேசுறதோ, அதை வந்து மோசமான ஒரு சித்தரிக்க எல்லா தீயா வேலை செய்யறவனும் ஃபேஸ் கவர் பண்ணி தான் செய்யறான் அப்படி என்று சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அது இதுல போய் நிற்கும். இதுல கொஞ்சம் டெவலப்பா போய் முகத்தை மூடுறது பிதஅத்னு ஒரு புக் போட்டாங்க. முகத்தை மூடுறது பிதஅத் அப்படி என்று ஒரு இது ஒரு டீம் வெளியாக போய் அபாயவே இல்லை என்னது ஒரு குரூப் வந்து ஆய்வு போட்டுச்சு. இப்படித்தான் இந்த ஃபித்னாவுடைய சுழற்சி என்ன செய்யுது இருந்து கண்டிருக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ இதுல முதலாவது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஃபிக்ஹ்ல கருத்து முரண்பாடு இருக்கதான் செய்யுது. எப்படி கருத்து முரண்பாடு இருக்கேன்னா மூடுறது சிறப்பா, திறப்பது அனுமதியா, இந்த மாதிரி லெவல்ல இந்த கருத்து முரண்பாடுக்கு. இதுல எமது ஆய்வுகள் என்ன அப்படின்னு சொன்னால் முகத்தை என்ன செய்யலாம், ஒரு பெண் திறந்து செல்லலாம், மார்க்க ரீதியாக தடை இல்லை. மூடுறது அவங்க மார்க்கத்தில் அனுமதி உண்டு, மூடுறாங்க. இது ரெண்டுலையும் தக்குவால எந்த சிறப்பும் என்ன செய்யலாது நம்ம முஃபாதலா பண்ண முடியாது என்றதான் நிலைப்பாடு. இதுதான் சுருக்கம்.
இதுக்குள்ளாப்பா இதுக்கு என்ன பதில் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு நம்ம போனோம்னா எனக்கு தெரிஞ்ச அந்த புக்கு வாட்சி விளங்கப்படுத்துறது ஒரு 10 ஹவராவது நம்ம என்ன செய்யணும் போயிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால அது ஒரு சில மசாலாக்களுக்கு தமிழ் உலகத்தில் நம்ம மிச்சம் விரிவாக போக இல்லாமல் மசாலாக்கள் தனிப்பட்டதான் நம்ம படிக்கணும்னு நினைச்சா படிக்க முடியும். அதெல்லாம மிச்ச விரிவாக போகாமல் இருக்கிறது இந்த பெரிய சம்பந்தமான மசாலாக்கள் அது போல இந்த மசாலாக்கள் எல்லாம் நம்ம எங்களோட கருத்தை நிலைப்பாடை சொல்லிட்டு போறது மிகவும் நல்லது. இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய ஹிஜாபை அதாவது அபாயான்னு சொல்லி ஹிஜாப்னு வரும், 2 மாதிரி சொல்லி கேள்றேன். ஆனால் ஹிஜாப்ன்றது திரைக்கு தான் உபயோகப்படுத்தப்பட்டது. எப்படி அந்த அபாயா இருக்கணும் அப்படின்றதுக்கு அறிஞர்கள் சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க. ஷேக் அல்பானி உட்பட மற்ற அறிஞர்கள் குர்ஆன் சுன்னால இருந்து வந்த அடிப்படையில் தொகுத்து இந்த மாதிரி தான் ஒரு அபாயா இருக்கணும் அப்படின்றதுக்கு பொதுவாக நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செய்தியில இல்லை. அல்லாஹ் தஆலா நீங்க வந்து என்ன அதாவது ஆண்கள்கிட்ட ஒழுக்கமா இருக்கணும், அந்த ஆடைகள் மறைச்ச நிலையில இருக்கணும் என்ற சட்டங்கள் தான் அவர்கள் வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன அவங்களுடைய ஜீனத்தை அவர்கள் அபாயாவுக்குரிய மிக பிரதானமான சட்டமாக சொல்லப்படுற அந்த வார்த்தையே இந்த வசனம் தான். அதாவது லா யுபுதீன ஜீனத்தஹுன்னு வரக்கூடிய அந்த வசனம், அதாவது சூரா 100ல் 31வது வசனம். இதுதான் அவங்களோட ஜீனத்தை அவங்க வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது எப்படி வரும்னா குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களது பார்வைகளிலிருந்து தாழ்த்தி கொள்ளுமாறும், வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் தங்களது கற்பை பேணிக் கொள்ளுமாறும், தாலிக அஸ்காலஹும் அது அவர்களுக்கு தூய்மையானது, இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னஊன் அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை அல்லாஹ் தஆலா மிகவும் அறிந்தவனாக இருக்கிறார். வகுல்லில் முஃமினாத் முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் யகுதுல்ன மின் அப்சாரிஹின் தங்கள் பார்வைகளிலிருந்து அவர்கள் தாழ்த்தி கொள்ளுமாறும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹும் தங்கள் கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும், வலா யுப்தீன ஸீனத்தஹும் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கட்டும் என்றும், இல்லாமா தஹரமின்ஹா இயற்கையாக வெளியாகின்றதை தவிர இந்த இல்லாமா தஹரமின்ஹால தான் கருத்து முறைப்பாடு வந்துச்சு. இல்லாமா தஹரமின்ஹாண்டு முகமும் இந்த 2 கையையும் குறிக்குதா, அல்லது அவங்க முகத்தை எல்லாம் மறைச்சது புறவும் பெண்களுக்கு ஒரு அலங்காரம் இருக்குமே, பெண்கள்கிட்ட இயற்கையாக ஒரு அழகு இருக்கும், அந்த அழகை குறிக்குதா அப்படி என்று கருத்து முறைப்பாடு என்ன செஞ்சு வந்துச்சு. இதுதான் இல்லாமா தஹரமின்ஹா தான் இந்த வரலாறு. அதாவது அவர்கள் ஜீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம், வெளியாகுவதை தவிரேண்டா மனித இயற்கையில வெளியாவது தவிர முகம் கை 2 இப்படியா இல்ல மறைச்ச பின்னாலே ஒரு அழகுண்டு பெண்களுக்கு வெளிப்படுமே அதையா இது குறிக்குது அப்படின்ட்டு. வல்யதுரிப்ன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன தங்களது முந்தானைகளை கொண்டு அவர்கள் தங்கள் நெஞ்சு பகுதிகளிலே என்ன செய்யட்டும் போட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு வருது. நெஞ்சு வல்யதுரிப்ன அதாவது பிஹும்ரிஹின்ன இப்ப ஹிமாரண்டா என்ன, ஹிமாரண்டா முந்தானை, அது முகத்தை மறைச்சிக்குமா, முந்தானை முகத்தை மறைக்காம இருக்குமா, இது அல்லாஹ் தஆலா அவங்க எப்படி மறைக்கணும்னு இதில் சொல்றான். அவங்களுடைய அதாவது நெஞ்சு பகுதிகள் தெரியாத அமைப்பில் அவங்க என்ன செய்யணும் மறைத்து கொள்ள வேண்டும், அந்த அளவுல அந்த ஆடை என்ன செய்யணும் அந்த முந்தானை இருக்கணும்னு சொல்றான். அப்போ வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன அப்படி என்று சொல்லி அதே போல இன்னொரு அறிவுல யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன இன்னொரு இந்த குர்ஆன் வசனத்துல வந்து யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன அப்ப இதுனா யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன வந்து சூரத்துல் அஹ்ஸாப்ல 59 இதுவும் முக்கியமான வசனம் ஹிஜாப் சம்பந்தமா பேசுறதுல. சூரத்துல் அஹ்ஸாப் 59, சூரத்து நூர் 31, சூரத்துல் அஹ்ஸாப் அதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்டா யா யுஹன் நபி நபியே குல்லி அஸ்வாஜிக் உங்கள் மனைமார்களுக்கு சொல்லுங்கள், வபனாத்திக் உங்களது பெண்களுக்கு சொல்லுங்கள், வனிசாஇல் முஃமினீன் முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன தங்களது ஜில்பாபுகளின் அல்லாஹ் ஹிஜாப்னு சொல்லல மின் ஹிஜாபிஹின்னு சொல்லல மின் ஜலாபீபிஹின் அதிலிருந்து அல்பானியா ஜில்பாபுல் மராத்தில் முஸ்லிமானு மாத்துறாரு. அப்ப மின் ஜலாபீபிஹின்ன தங்களது ஜில்பாபுகளில் இருந்து தங்கள் மீது அவர்கள் இழுத்துக் கொள்ளுமாறும். தஃப்சீருல் இதுனா இழுத்துக் கொள்றதா இப்ப என்ன இதுனா இதை வந்து இழுத்து மறைச்சிக்கிறதா அல்லது முழுமையா என்னது முகத்தை மூடிற அளவுக்கு அந்த ட்ரெஸ் அவங்க என்ன செய்யறது வச்சுக்கொள்றதா அப்படின்னு வந்துட்டு தாலிக அதுனா யுரஃபன ஃபலா யுதைன் அவர்கள் அறியப்பட்டு தொந்தரவு கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு அதுதான் பொருத்தமானது. வகான அல்லாஹு கஃபூர் ரஹீம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் என்ன இரக்கமுடையவனாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாருங்க ஹிஜாபுடைய வசனம் குர்ஆன் தெளிவா பேசுது. ஒன்று அவங்க வந்து இன்ன கட்டத்தை அலங்காரங்களை காட்டலாம், அடுத்து என்ன சொல்லுதுன்னா முழுசா நீங்க என்ன செய்யுங்க உங்களோட ஜீனத்தை அதாவது காட்ட வேண்டாம், இயற்கையாக வெளியாவதை தவிர. இந்த இயற்கையாக வெளியாகுதல் அப்படின்றது சமூக வழக்கில் இயற்கையாக இருக்கக்கூடிய முகம் கையை குறிக்குமா அல்லது எல்லாமே மறைச்ச பின்னால வழங்கக்கூடிய வெளியாவதை குறிக்குமா அப்படின்னு சொல்றது. ரைட், இதுல வந்து நம்ம வசன அடிப்படையில இதை சொன்னோம்னா எல்லாம் மறைக்கத்தானே சொல்றான், மறைச்ச பின்னர் வெளியாகாத வேண்டாம் எல்லாம் மறைச்ச பிறகு தானே இருக்கணும் என்றது வாதம் பலமா இருக்கும். அதே நேரம் சமூக வழக்கில் அவங்க வந்து முகத்தை திறந்திருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் தான் இருந்துச்சு. அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா வெளியாகுவதை தவிர என்ன முகத்தையும் கையையும் தான் குறிக்கும் அப்படின்ற தஃசீர்கள் நிறைய இதை பார்க்கணும். அதுவும் ஒரு வகையில் என்ன செய்யுது பலமா இருக்குது. இதனிடையில் தான் இந்த முரண்பாடு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அல்லாஹ் தஆலா மறைக்க சொல்லிட்டான். ஸோ அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். எனவே அந்த மறைத்தல் என்பது எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் ஹதீஸ்களிலிருந்து தொகுத்து நம்ம சொல்லலாம். அடுத்தது அந்த இடத்துல என்ன அதாவது தஃசீருல் இதுனா
அதாவது இழுத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த தப்சீர் இதுக்கு தான் பக்கம் பக்கமா என்ன செஞ்சு 100 பக்கத்துக்கு மேல எல்லாம் என்ன செஞ்சாங்க தஃசீருல் இத்னா இழுத்துக் கொள்ளுங்கள் எடுத்து எப்படி புரிஞ்சு கொள்வது ஹிமார் ஜலாபீப் ஜில்பாப் என்றா என்ன ஹிமார் முந்தானை என்றா என்ன என்ற வல் யத்ரிப்ன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன தங்களது ஹிமார்களை முந்தானைகளை கொண்டு தங்களது எனது நெஞ்சு பகுதிகளை அவங்க போட்டு மறைச்சு கொள்ளணும்னு வருது எப்படி போறது விளங்கிட்டா இந்த இடம் இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக அழகான தெளிவான இடங்கள் வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன என்றால்லாம் அவங்களோட அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்றா அப்ப அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று வந்துட்டா இது என்ன ஜீனத்துல் அப்தான் உடல் அழகும் அலங்காரம் அடுத்தது என்ன ஜீனத்துல் லிபாஸ் அவங்களுடைய அவங்க மேலதிகமா போட்டிருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் எல்லாம் தான் எதையும் என்ன செய்ய வேண்டாம் வெளிப்படுத்த வேண்டாம் அப்படி என்று அதுல வரக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அடுத்தது என்ன அல்லாஹ் தஆலா அதுல சொல்லிட்டு கடைசியாக வலா யத்ரிப்ன பி அர்ஜுலிஹின்ன தங்கள் பாதங்களை கொண்டு அடிக்க வேண்டாம் கீழே லியுலம மா யுஃபீன மின் ஸீனத்திஹின்ன அவர்கள் மறைத்திருக்கக்கூடிய அலங்காரங்கள் அறியப்படுவதற்காக சலங்க போட்டிருப்பாங்க விளங்கிட்டா அவைகள் அதாவது அடிச்சபடி என்ன செஞ்சிடும் வெளியே அது விளங்கிடும் அப்ப இது மாதிரி அவங்க என்ன செய்யக்கூடாது அப்போ ஒரு பெண்கிட்ட வந்து ஓசை ரீதியான அந்த அலங்காரம் நம்ம சலங்க இருக்குது அந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு உருவாக்கக்கூடிய அமைப்பிலான அதுக்கு என்ன சொல்றது சலங்கையில அது என்ன கொலுசு வந்து என்ன அந்த கொலுசு சவுண்டுகள் வார மாதிரியான இது வேலை கொலுசு போடலாம் கொலுசு சவுண்டு என்ன போற அளவுக்கான வேலைகள் என்ன செய்யக்கூடாது என்கின்ற அமைப்பிலான இதெல்லாம் அல்லாஹ் தஆலா மிச்ச தெளிவாக என்ன செய்யறான் இதுல சொல்லி காட்டுகிறான். அப்போ குர்ஆன் வசனத்துல நீங்க ஹிஜாபை பத்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இதைத்தான் நீங்க சொல்லணும். என்ன இல்லா மா ظهر மின்ஹா பத்தி வருது சூரத்து நூர்ல சூரத்துல் அஹ்ஸாப் முதலாம் சூரத்து நூர் சூரா அஹ்ஸாப் இதெல்லாம் பேசப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா என்ன சொல்லணும்னா அல்லாஹ் தஆலா எல்லா அலங்காரங்களையும் மறைக்க சொல்லிட்டான். அது உடல் அலங்காரம் உடை அலங்காரம் உடல் அலங்காரம் உடை அலங்காரம் இதெல்லாம் அல்லாஹ் தஆலா மறைக்க சொல்லிட்டான். மறைக்க சொன்னதுல ஏதாவது வெளிப்படுத்த முடியுமான்றதுலாம் கருத்து முரண்பாடு என்ன செய்து வருது. இயற்கையானதா சமூக வழக்கில் இயற்கையாக வெளிப்பட்டதையா இது. அதுக்கு அடுத்ததை சொல்லணும் அல்லாஹ் தஆலா நெஞ்சு பகுதியில முந்தானைகளை கொண்டு மறைப்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அவங்க எல்லாம் மறைச்சிருப்பாங்க இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும் உடலை அந்த அமைப்பிலையும் அதாவது அந்த அமைப்பு விளங்காத அமைப்பிலையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் மறைக்க வேண்டும் என்றார். இந்த பகுதியில் அல்லாஹ் தஆலா இதுனா தஃசீருல் இதுனா யுதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன அதுல ரெண்டு வரும். இதுனாண்டா என்ன ஜில்பாப்டா என்ன இழுத்துக்கொள்ளுதண்டா என்ன ஜில்பாப்டா என்ன இத பத்தியும் என்னது அல்லாஹ் தஆலா அங்க சொல்லிட்டான். அதே போல உள்ள அலங்காரங்கள் வெளியே விளங்குகின்ற அமைப்பிலான செயல்பாடுகள் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான் இதுல சொல்லிவிட்டான் பார்க்கிறோம். இதுதான் அதாவது ஹிஜாபோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை தெரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா அதை சொல்லிட்டு வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன் மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக மீண்டு விடுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இது வந்து ஹிஜாபுடைய விஷயத்துல அஸ்லான வசனம் என்பதை இந்த சூரா அஹ்ஸாபையும் சூரா அதாவது நூறுடைய விஷயத்தை நீங்க எப்பயே தெரிஞ்சுக்கணும். பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற சந்தர்ப்பத்துல ஃபித்ரத்து மாத்தமான சிலபஸ் தானே பேத்துட்டீங்க இங்க நம்ம ஃபித்ரத்தை என்ன செய்யணும் ஊட்டுறதுக்கு இந்த இதுகளெல்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். சரி இந்த ஹிஜாபுடைய நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பெண்கள் அலங்காரம் என்ற ஒரு பகுதி இருக்குது விளங்கிட்டா அது நம்ம இதுக்குள்ள வரப்போறது இல்லை. பெண்கள் அலங்காரம் என்று தனித்தலைப்பு இருக்குது. அதுல பெண்கள் அலங்காரம் என்ன செய்யலாம் அவங்க மருதாணி இடுறதுல இருந்து விளங்கிட்டா முகத்துக்கு மேக்கப் பண்றதுல இருந்து அதுல இருந்து அதோட சம்பந்தப்பட்டது நம்ம படிக்கிற தலைப்பு என்ன இஹ்திலாத் ஆண் பெண் கலப்பு சம்பந்தமான சட்டங்களை தான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். எனவே ஹிஜாபோடு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் நம்ம எதெல்லாம் ஹிஜாபுக்குள்ள வரும் எதெல்லாம் ஹிஜாபுக்குள்ள வராது என்ற பகுதியில் நம்ம என்ன செய்வோம் படிப்போம். அடுத்த அலங்காரங்கள் சம்பந்தமான விஷயத்துல இதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது நிறைய பகுதிகள் இருக்கு அதுல சொல்லத்துக்கு அவங்களோட அலங்காரம் தொடர்பான ஒரு பகுதி சொல்றதுக்கே என்னது அஹ்காமு ஸீனத்தின் நிசா பெண்கள் அலங்காரம் தனித்தனி நூட்கள் என்ன செய்யுது அது சம்பந்தமாக இருக்குது. அது தனியாக நம்ம பேசணும் கட்டாயம் அது சொல்லப்பட வேண்டும். எங்களோட குடும்பவியல் தொடர்ல முழுமையான ஒரு விவரம் அது சம்பந்தமா இருக்கணும் அதை நம்ம அதுல சொல்லுவோம். இதுல வந்து இப்ப அல்லாஹ் தஆலா அந்த உடல் மறைப்பு சம்பந்தமான சப்ஜெக்ட்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான் இதுல நம்ம சொல்ல போறோம். ரைட் இதுல அந்த இப்ப சொல்லப்பட்ட வசனங்கள்ல இருந்து ஹதீஸுடைய நடைமுறையில இருந்து ஒரு 9 நிபந்தனைகள் ரசூல் சொல்றாங்க. அல்பானி இதை 8 சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். 9 நிபந்தனைகள் என்னன்னா ஐயகூனல் ஹிஜாபு சாத்திரன் லி ஜமீல் பதம் நான் சொல்லக்கூடிய எல்லா நிபந்தனையும் உங்களுக்கு இந்த குர்ஆன் வசனங்களுக்கு போகணும் அல்லது சில ஹதீஸ்களுக்கு போகணும். ஐயகூனல் ஹிஜாபு சாத்திரன் லி ஜமீல் பதன் மறைக்கக்கூடிய அந்த ஹிஜாப் சரியா இப்ப நம்ம சரியா சொல்லணும்னா அந்த ஜில்பாப் ஹிஜாப் இந்த வழக்கில் நம்ம இந்த ஹிஜாப்னு சொல்லிட்டோம். அதனால இப்போ ஐயகூனல் ஹிஜாபு சாத்திரன் லி ஜமீல் பதன் முழு உடலையும் மறைக்கக்கூடிய அமைப்பில் அந்த ஹிஜாப் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். முழு உடலை மறைக்கணும் போடுற ட்ரெஸ் வந்து முழு உடலையும் மறைக்க வேண்டும். இப்ப முகம் கை கருத்து முறை மடி மறைக்கணுமா மறைக்கிறது இல்லையா அப்ப அது விதிவிலக்குல வச்சுக்கோங்க நாங்கள். ஆனா நிபந்தனை மறைக்கணும் என்ற பகுதிகளில்
முகம் கை இருக்கிறேன்னு சொல்றவங்க அதை முழுசா சொல்றோம், இல்லைன்றவங்க ரெண்டாவது. இதை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் முழு உடலும் என்ன செய்யணும், மறைஞ்சிருக்கணும். ஒரு பெருவிரல் கூட விடாம, ஒரு அதாவது கால் பெருவிரல் கூட இல்லாம முழுசாக அவர்கள் மறைத்திருக்க வேண்டும். ஒரு முடி கூட இல்லாம என்ன செய்யணும், முடியை எப்படி தொங்கோட்டு போட்டு இப்படி மறைச்சிருந்ததில்ல, முழுசா என்ன செய்யணும், மறைக்க வேண்டும். இரண்டாவது, ஐயக்கூன சஹீனன் லா யஷிஃப் அம்மா தஹ்தஹு. புரியுதா? அது அந்த முழுசா உடம்ப மறைச்சிக்குது, கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்குது. உடம்பு என்ன செஞ்சுக்குது, மறைச்சிக்கு டிரான்ஸ்பரண்டா. இது மறைச்சு தானே ஈரன்னு சொல்லக்கூடாது, இது மறைச்சு தானிக்கன்னு சொல்லக்கூடாது. சில இப்ப கேர்டன் போடுவோம், கேர்டன் இடத்துக்கு ஆரம்பத்தில் போட்டது உள்ளுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விளங்கப்படாது. இப்ப எல்லாமே விளங்குது, அது பசங்க அழகா இருக்குது. 50 நேரம் கொடுத்து போட்டிக்கிறான், வீட்டுக்குள்ளிக்கிற எல்லாமே என்ன செய்யுது, விளங்குது. ஆனா 50 நேரம் கொடுத்து போட்டிக்கிற என்னன்னா அது கேட்டுனா, அப்ப கேட்டு நோக்கமே என்ன போச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லாம, அதாவது சாதாரணமாகவோ அல்லது முழுமையாகவோ அவர்களுடைய உடலுடைய அலங்காரங்களோ அது வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் அதை என்ன செய்யக்கூடாது, அந்த துணி இருக்கக்கூடாது. அப்ப இது மிக முக்கியமான அம்சம். சில துணிகள் என்ன அந்த மாதிரி அவங்க மறைக்கணும்னு நினைச்சு எடுத்தா கூட அது காட்டக்கூடிய அமைப்பில் என்ன செய்யும், ஒரு இடத்துல இல்லாட்டி ஒரு இடத்துல காட்டக்கூடிய அமைப்பு இல்லைங்க. அந்த அளவுமான மெல்லிய என்னது இதுகளை நம்ம உடுக்க கூடாது. முழுசா ஒரு நிறத்துல மறைச்சிருக்கீங்க, ஆனா காட்டக்கூடிய அமைப்பிலான ஒரு தோற்றம் அதுல என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. இது ஹிஜாப். ட்ரெஸ்ஸை பத்தி இல்லை, ட்ரெஸ் அவங்க ஏற்கனவே போட்டு தயாரிப்பாங்க. ட்ரெஸ் என்ன அவங்க ஏற்கனவே போட்டு தயாரிப்பாங்க, அதுக்கு மேல உள்ளதான் இதை பத்தி என்ன செய்யுது, இது சொல்லுது. அடுத்ததாக ஐயக்கூன, அதாவது ஃபத்ஃபாதன் கைர தையக். அது என்ன அதாவது நெருக்கமானதாக இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சரா அமைப்பை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. என்னன்னா ட்ரெஸ் போட்டு தானே நாங்கள் மறைச்சு தானே ஈரன்னு சொல்லி இப்போ இதாக சொல்றாங்க. ஆனா அப்படியே உருவத்தை போடாம இருந்தா நல்லா சும்மா சாதாரண ட்ரெஸ் போட்டு போனா நல்ல மிண்ட மாதிரி இருக்கும். அப்படியே அமைப்புகளை, உடல் அமைப்புகளை எல்லாம் காட்டுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அது இருக்கக்கூடாது. உடல் அமைப்புகள் எல்லாம் இதுதான் அமைப்பு அப்படின்னு காட்டக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடாது. உதாரணமா இப்ப கால் இருக்குது, இதை அவங்க ஒரு ஆடையை போட்டு மறைச்சிட்டாங்க, அது டிரான்ஸ்பரண்டாகவும் இல்லை, நல்ல முறையில் இருக்குது. ஆனா அப்படியே அவருடைய ஃபிகர் அப்படி காட்டுற அமைப்புல அந்த ட்ரெஸ் இருந்துச்சுன்னா மறைச்சி தானே இருக்கிறோம், விலங்கல்லைன்னு சொல்லக்கூடாது. பீல இப்போ ஆண்கள்ட அவுரத்துல அதான் சட்டம். ஆனா ஆண்கள்ட அவுரத்துக்கு நம்ம விதிவிலக்கு வச்சுக்கிறோம். எப்படி மறைச்சிருக்குது, என்ன அந்த வெளிப்படையாக இல்லை, எனவே ஓகே. ஆனா இறுக்கமா டைட்டா அவங்களோட அவுரத்து பகுதியெல்லாம் காட்டினா கூட பிரச்சனை இல்லை. அப்படின்னா பெண்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லணுமே. 3வது நிபந்தனையில அவர்களுடைய உடல் அமைப்புடைய அவுரத்துடைய அமைப்பு இதுதான் அமைப்புன்னு காட்டக்கூடிய அமைப்புல அது இருக்குமா இருந்தா அது பிழைன்னா, இந்த சட்டம் அவுரத்துல எல்லாருக்கும் தான், இந்த சட்டம் எல்லாருக்கும் தான். அப்ப ஆணுக்கா இருந்தாலும் அது பிழை தான். இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அப்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது, அதாவது சாதாரணமாக கொடுத்தா இறுக்கமா இருக்கக்கூடாது. மறுபடியும் அவங்களுடைய அசைவுல போற வார நேரங்கள்ல ஒரு இயற்கை மாற்றங்கள் நேரத்துல எல்லாம் அது ட்ரெஸ் ஒன்றும் செய்யாது, அவ்வளவுதான். அதான் இல்லாம மின்ஹா தானாக வெளிப்படக்கூடிய, இதை தவிர அவங்க அதுல குற்றவாளி அல்ல, அதுல அவங்க குற்றவாளி அல்ல. அடுத்தது 4வது என்ன அப்படின்னு சொன்னால், ஆடை அதிலேயே கவர்ச்சி அளிக்கக்கூடாது. 3 செஞ்சுக்கிறாங்க, ஆனா அபாயம் ஏன் போட்டு இல்லாத லெவல்ல கவர்ச்சி, அதுக்கு தான் இதை இறங்கி செயல்படுறாங்க. எம்ப்ராய்டிங்னு சொல்லி என்ன போட்டு டிசைன் இருக்கிற வேக்ல எல்லாம் போட்டு அந்த மாதிரி கலர்கள்லையும் என்ன கலரை போடுறாங்கன்னு சொன்னா அப்படி இழுக்கிற மாதிரியான ஒரு கலரை தூக்கி போட்டுட்டு எல்லாம் ஓகே தானே, நான் மறைச்சிக்கிறோம், அது இறுக்கமாக இல்லை, அதே போல சுருக்கமாகவும் இல்லை அப்படின்னு எதையாவதுன்னு சொல்லி எல்லாம் ஓகே. ஆனா இருக்கிற கலர் எப்படி போடுறது, நோக்கம் என்ன? முதலாவது உள்ளத்துல ஹிஜாப் வரணும். உள்ளத்துல முதலாவது நம்ம ஒழுக்கமா இருக்கணும், கவர்ச்சி காட்டக்கூடாது என்ற எண்ணம் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் உடல் என்ன செய்யணும், அந்த ஹிஜாப் போடும். இது மாதிரி இருந்தா தான் இது அதுல எம்ப்ராய்டரி. இப்ப அவனால எம்ப்ராய்டரி வேக் என்ன செய்யறாங்க, காட்டக்கூடாத இடங்களுக்கு அடையாளப்படுத்துற மாதிரியே எம்ப்ராய்டரி வேக் என்ன செய்யறான், போடுறான்னு. அதே போல அந்த பேசுற சந்தர்ப்பத்துல இங்க மட்டும்தானே நம்ம ஒரு வேக் கொண்டு போட்டிக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா மனித காட்டி கையை பேசக்கூடிய இடம் இதுதான். அப்போ அவட சாதாரண ஒரு மோதிரமே அதை இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான இடங்கள்ல பெரும் பெரும் வேக்குகளை போட்டு நம்ம அந்த இடத்துல செய்யறது சாதாரண அபாயா ஒரு 3000 இது ஒரு முறைப்பாடு. ஒரு பெண் அபாயன்றது கணவன் அபாய போட அனுமதி தாரா இல்லை அப்படி இப்படின்னு வருது. சரி, கணவனை கூப்பிட்டு ஏதாவது கேட்புன்னு கேட்டா அபாயெல்லாம் வாங்கி கொடுக்க ரெடியாக தான் இருக்கிறோம். அவ கேட்கல அபாய 18,000 20,000 வருதுன்றார் அவரு. பார்த்தா அந்த துபாய் ஃபேஷன் அபாயா அந்த மாதிரி கடைகள்ல வாங்கினா தான் அதுல அந்த மாதிரி ஒரு அபாயா தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க போலக்கு. அந்த அவரோட செலரியே அவ்வளவுதான் போல, அதை கொடுத்துட்டு அவர் எங்க போன மாதிரி அவர் இருந்துட்டு. அப்போ உடனே நம்ம பார்த்தீர்களா கணவன் அபாயா அனுமதிக்கிறான்னு சொல்லக்கூடாது, என்ன ரேட்ல கேட்டாலும் பார்த்துக்கணும். பார்த்த பிறகு அவரோட சிச்சுவேஷன் என்ன செய்யும் தெரியும்.
அப்போ அதுக்கண்டே இப்ப இறக்கி வச்சு அவனு நீச்சல் அபாயான்னு அறிமுகப்படுத்திக்கிறான். என்னடா இது, அதாவது எங்க வந்தாலும் அவனோட சிஸ்டத்தை கொண்டு வந்து நுழைச்சி நீச்சல் அபாயான்னு சொல்லி கொண்டு வந்து அதுக்கு மாஷா அல்ல முதல் நீச்சல் அபாயா அப்படி எப்படி எல்லாத்துக்கும் முதல் நீச்சல் அபாயான்னு கொண்டு வந்து முதல் எதையாவது ஒன்று அறிமுகப்படுத்தி நான் முதல் நீச்சல் அபாயான்னு போட்டுடுறான். அது போல என்ன விளையாட்டு போட்டிக்கான ஒரு அபாயம், விளையாட்டு போட்டிக்கான அபாயம். அதை இப்படி நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா அபாயாவுடைய வரைவிலக்கணம் என்றது அபாயான பெயர் மட்டும்தான் அங்க இருக்குது. இஸ்மிரிக்கு முசம்மா என்ன அதுல இல்லைன்ற லெவல்ல அந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையும் வந்து என்ன, அதாவது சிலவங்க வந்து பெண்கள் வீராங்கனையாக வரணும்னு சொல்லி ஒரு மார்க்க வரையறுக்குள்ள வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முதல் நீச்சல் அபாயா பித்னா வந்த உடனே அவங்களுக்கு அதுல இருந்து ரிலீஸ் ஆகலாது. இது சம்பந்தமான ஹுக்கும் என்னன்னு கேட்கறது தான், யாராவது அனுமதிட்டு சொல்லும் வரை கேட்கறது தான். நீ அபாயா சிலருக்கு இந்த பித்னாலும் தெரியாதே, அவங்க அபாயாண்டா ஓகே தான், நீச்சல் அபாயா என்ன அபாயாவோ அது அபாயாண்டா ஓகே தான்ன்றது. அவருக்கு அந்த ஜாகிலியத்து தெரியாது. மல்லம் யாரிபில் ஜாகிலியத்தை லம் யாரிபில் இஸ்லாம், ஜாகிலியத் தெரியாதவருக்கு இஸ்லாம் தெரியாத உமர்லாம் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் ஆகிரும். அப்ப எனவே அதாவது கவர்ச்சியான ஆடையாக இருக்கக்கூடாது. இந்த கவர்ச்சி என்றது எந்த அளவுல, சாதாரணமா இப்ப கருப்புல ஒரு 2 கோடு இருக்கும், இதெல்லாம் கூடாதா? அல்லது என்ன ஒரு முகத்ததாக கோடுகள் வரையப்பட்ட அப்படிப்பட்ட எல்லாம் சாதாரணமான ஒரு ஈர்ப்பு இல்லாத இருக்கும், இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லலாது, இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லலாது. ஆனா தவிர்க்க நினைக்கிறோம், ஓரளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது, கூடாதுன்னு சொல்லலாது. கலர், ஜில்பாபுக்கு ஒரு கலர் போட்டிருப்பாங்க, மேல போடுற ஹிமார் ஒரு முந்தானைக்கு ஒரு கலர் போட்டிருப்பாங்க. வேற வேற கலர் ஆகிக்கிறதும் இதுல பிரச்சனை இல்லை, எந்த கலர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 கலர் ஈக்கிறது ஆண்களுடைய எல்லா விதமான நோய்க்கும் பதிலாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களோட ஹிஜாப் ஜில்பாப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நோய் அதிகமாக இருந்தா அவங்க வெளியே வரதே பிரச்சனை ஆகிக்கும். அது அவங்களுக்கெல்லாம் ஆக வேண்டியெல்லாம் இவங்க அந்த லெவல்ல எல்லாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. சட்டத்துக்குள்ளதான் நிற்கணும், அவ்வளவுதான். இவனும் கட்டுப்பாடா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இப்ப சில ட்ரெஸ் இருக்கும் பச்சை கலர்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு என்ன முந்தான போட்டிருப்பாங்க. பச்சை கலர் முந்தான் கவர்ச்சி ஆகிக்குது அப்படி என்ன நீ சொல்றதெல்லாம் என்ன செய்யலாம் எடுக்கிற மார்க்கெட்ல கூடுமா கூடாதாண்டு ஆயிஷா சொல்றாங்க. அதாவது ஒரு நபித்தோழருடைய மனைவி வந்து கணவன் இப்படி நடந்து கொள்றாரு முறைப்படுற சந்தர்ப்பத்தில் பாருங்க, அவங்களுடைய உடம்புல உள்ள காயத்தை பாருங்க, அவங்க போட்டிக்கிற முந்தானையோட பச்சையாயிக்கு அப்படின்றா. அவங்க போட்டிக்கக்கூடிய அசத்து குதிரத்தன் முந்தானையை விட பச்சையா இருக்கேன் அப்படின்னா முந்தானை என்ன செஞ்சுக்குது, பச்சை முந்தானையாக அது இருந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹதீஸ்ல என்ன செய்யணும் பார்க்கிறோம். அவன் மார்க்க ரீதியா தானே அப்படி போடலாம்ன்றதுக்கு ஒரு ஆதாரம். அதே போல வந்து கோடுகளுடைய அந்த ஆடையை அவங்க போட்டுட்டு போனாங்கன்னு வருது. ஆனா அந்த கோடே ஒரு டிசைன் வேக் மாதிரி எடுத்து இருக்கிற மாதிரி கவர்ச்சியான மாதிரி இல்லாம சாதாரணமாக இருந்ததுன்னா ஓகே. அதே போல மினுமினுப்பான பட்டன்கள் அது இதுன்னு தேடி கவர்ச்சியாக நடக்கிறது அப்படின்றது இதெல்லாம் மிச்சம் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா அதுக்கண்டே இவங்க என்ன செய்ய பின்ல இருந்து எல்லா இதெல்லாம் அதுக்கண்டு தயார்படுத்தி வச்சுக்கிறாங்க, அதுல ஒவ்வொன்றும் கவர்ச்சி ஆகிக்கிற மாதிரியே வச்சுக்கிறாங்க. அப்ப இதுல பேணுதல், நீங்க ஒரு இஸ்லாமிய அடிப்படையில அபாயா வாங்குறதுக்கு அபாய கடை போய் பாருங்க, இருக்காது. நீங்க தைக்கிறது தான் உங்களுக்கு வழியை தவிர 95% இதுதான் வருது அப்படின்ற லெவல்ல தான் வைக்கிறாங்க. இப்ப என்னன்னா ஓப்பன் அபாயாண்ட க்ளோஸ் தான், அதுக்கு பேர் வச்சு ஓப்பன் அபாயான்னு பேர் வச்சுக்கிறேன். அபாயான்றதே மூடுறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொன்னது. அது என்ன ஓப்பன் அபாயான்னு, ஒரு கால் வச்சா லெஃப்ட் சைட்ல என்ன செய்யுது ஓப்பன் ஆகுது, இடது கால் வச்சா ரைட் சைட்ல ஓப்பன் ஆகுது. கேட்டா என்னது முதல் ஓப்பன் அபாயான்னு அது சொல்லல, நான் சொல்றது சரி, அப்படி கொடுத்தாலும் போலக்கு அந்த லெவலில் அபாயம் வச்சு. அப்ப இதெல்லாம் வந்து ஷைத்தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு சட்டங்களுக்குள்ளே விளையாடுறான்னு. நாங்க ஒரு ஃபிக்ஹோடு இருந்து கொள்ளணும், இதெல்லாம் இவ்வளவு ஒழுக்கக்கேடான விஷயங்கள் கவனமா இருக்கணும். அபாயாண்டு போடுறதுக்காக அபாயா இல்லை, ஆடைன்னு போடுறதுக்காக அது ஆடையும் இல்லை, எங்களுக்கு என்ன சரியாயிக்குன்னு பாத்துக்கணும். அப்ப அதுல மிக முக்கியம் இந்த பகுதி தான் நிறைய ஃபித்னாக்காருது. சில பெண்கள் வந்து மறைச்சு உடுத்திருப்பாங்க, அழகா விளங்காத மாதிரி உடுத்திருப்பாங்க, இறுக்கமெல்லாம் உடுத்திருப்பாங்க, இதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க கோட்டை விட்டுருவாங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு அல்லாஹ் யகூன முஸய்யன, அது வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட அபாயாவாக அதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கு இதுல தவிர்த்து ஒன்றில் ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி, அதாவது பெத்திக் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் அல்லது எம்ப்ராய்டிங் பண்ணப்பட்ட மாதிரியான ஆடைகளை கொடுப்பாங்க. மார்க்கம் பேசக்கூடியவர்கள் அப்படி நடந்து கொள்றாங்க. அது பெண்கள் வந்து ஆடை வைக்கிறதுல இங்க பாக்கெட் வைக்க கூடாதோ அது வைக்க கூடாது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்க தாராளமா வச்சுக்கிறாங்க. வேற வேற கலர்களையும் போட்டுக்கலாம். அந்த கலர் வந்து மிக ஈர்ப்பாக டார்கெட் பண்ற மாதிரி இல்லாம சாதாரண அப்படி போடுறதுலாம் மார்க்கெட்ல ஒரு பிழை ஒன்று அல்ல. ஆனால் இந்த அலங்காரம் இடத்துக்கு நம்ம வரைவிலக்கணம் சொல்லலாம். அது வந்து குறிப்பிட்டது இல்லைன்னு சொல்லலாம், குறிப்பிட்டது ஈமான் சார்ந்தது, அது அவங்களுக்கு தானே தெரியும், இது வந்து நம்ம அதுக்கு தான் போடுறோம் அப்படின்றது தெரியும். அடுத்து 5வது அல்லாஹ் யகூன முத்தய்யபா, அதுல வந்து வாசம் பூசப்பட்டதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மனம் கமலக்கூடியதாக அது இருக்கக்கூடாது. இந்த மனம் கமலக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல 2 விதமான கருத்துக்கள் அறிஞர்கள்ட்ட இருக்குது. என்னடா மனம் பூசக்கூடாது, ஹதீஸ்கள் பலகீனம் லைஃபானது அப்படின்னு சொல்ற இவங்க இருக்கிறாங்க.
இன்னும் சிலர் வந்து கணவனோட மஹரமோட பாதுகாப்பானதோட போற டைம்ல அவங்க பூசினா தவறு இல்லை. குறிப்பிட்ட நேரங்கள் இஷாவுக்கு பிறகு அந்த மாதிரி ஆண்களுடைய மகதருக்கு போற சந்தர்ப்பத்துல இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க என்ன செய்யக்கூடாது, பூசக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வால நம்ம பார்த்த அளவுல அந்த 2வது நிலைப்பாடு தான் மிக சரியான அளவு. ஒரு பெண் வந்து சாதாரணமாக ஒரு வாசம் பூசிக்கொள்றது கணவனோட போற சந்தர்ப்பத்துல, மஹரமோட போகிற சந்தர்ப்பத்துல, பாதுகாப்பாக போற சந்தர்ப்பத்துல பிழை மாதிரியான ஹதீஸ்களை சரியான ஹதீஸ்களை காண முடியல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இஷாவு நேரத்துக்கு பிறகு அது ஆண்கள் காணுகின்ற இடத்துல அது ஆண்களுடைய இடங்களுக்கு தான் நம்ம கன்ஃபார்மாக போறோம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க தனிச்சு போறாங்களும் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லது ஃபித்னாக்குரிய அந்த இதுகளில் பேணிக்கொள்ளணும். அது நேரடியான செய்திகள் இல்லாது விட்டாலும் பொதுவான இஸ்லாத்துடைய சரியாவுடைய அடிப்படையில் பேணிக்கொள்ளணுமே தவிர அவங்க வாசமே பூசக்கூடாது அப்படி என்ற மாதிரியான நிலைப்பாடு பிழையாக தெரியுது. அல்லாஹு ஆலம். அடுத்ததாக வந்து அல்லா யகூன லிபாஸ ஷுஹ்ரா. இதுல வந்து அதாவது பிரபல்யத்தை இலக்காக கொண்ட ஆடையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது சம்பந்தமா அபூதாவுத் ஒரு ஹதீஸ் வருது, லைஃபானது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து வருது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் லிபாஸ ஷுஹ்ரா, மக்களுக்கு மாற்றமான ஒரு ஆடை உடுக்கக்கூடியவர் அப்படி என்ற மாதிரியான அந்த ட்ரெஸ் முறை பிழை அப்படி என்று சொல்றாங்க. அந்த ஹதீஸ் பலகீனமானது இருந்தாலும் இதை நம்ம இஸ்லாத்துடைய பொதுவான சரியாவுடைய அடிப்படைகளை வச்சு இதை கூடும்னு சொல்லலாம், இந்த நிபந்தனையா சொல்லலாம். எப்படின்னா எல்லாருமே ஒரு இந்த ஊர்ல ஒரு 5000 ஃபேமிலியில எல்லாரும் இப்படிதான் உடுக்கிற டைம்ல நம்ம ஒரு டிஃபரெண்டான இது தந்தா அது வந்து ஆடை சரியாக இருந்தாலும் சரி இது என்ன அப்படின்னு பிலிப்பைன்ஸ்ல தச்சது அப்படி என்ற ஒரு இதை கொண்டு வந்து அந்த ஒரு மௌதாவை அந்த ஒரு மோகத்தை மொடனிதை உண்டாக்கி விடுறது என்றது அது ஒரு ஆக்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு இது. ஆடை சரியாக இருந்தாலும் கூட சிஸ்டம் டிஃபரெண்ட் ஆயிருக்கு என்று சொல்லி என்ன அது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான முந்தானையுடைய ஏங்கல் இருக்கும், அபாயோட ஏங்கல் இருக்கும், அதை கொண்டு வந்து இங்க நுழைக்கிற மாதிரியான சப்ஜெக்டுகள் செய்யக்கூடாது. எல்லாரும் உடுக்குறாங்க என்ற லெவல்ல இருந்தா அது ஓகே தான். மற்றபடி அப்படியான என்னது செய்யக்கூடாது. அவ்வளவு பேர்கள் இங்க அவ்வளவு பேரை இங்க சொல்ல விரும்பல, இந்த அபாயாக்குரிய பெயர்கள் என்று அவ்வளவு அகராதியோடு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அடுத்தது என்னன்னா அல்லா யுஷ்பிக லிபாசர் ரிஜால், ஆண்களுடைய ஆடைக்கு ஒப்பான ஆடையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பெண்களுடைய ஆடை அபாய தான் உடுத்திக்கிறான், மேற்சொன்ன எல்லா நிபந்தனைகளும் இருக்குது. ஆனா ட்ரெஸ் வந்து ஆண்களுடைய அமைப்புல என்ன செய்யுது அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் என்னது பிழையானது. அடுத்தது 8வது என்னன்னா அல்லா யுஷ்பிக லிபாசல் காஃபிராத், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய ஆடையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. முஸ்லிம் அல்லாதவருடைய ஆடை முறைமை போல அது இருக்கக்கூடாது. ஏன்னா இஸ்லாத்துல வந்து என்னது அந்நிய கலாச்சார ஆடைகள் கூடாது. உதாரணமா ஒரு பெண் வந்து அபாயா உடுத்திக்கிறா முழுசா காவி கலர்ல, சரியா, முழுசா காவி கலர்ல உடுத்திக்கிறா, பீலை அந்த காவி நிறத்துல அப்படி உடுக்கிறதுன்றது ஒரு பிழை. இதே மாதிரி உண்டாதான் நான் கருதுறேன் வந்து எஹ்ராம் எல்லாரும் வெள்ளை உடுத்துட்டு போற டைம்ல வெள்ளை அபாயாவா என்ன செய்யறது அங்க தச்சிட்டு போறது வந்து ஆண்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஒப்பாக உடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எல்லாரும் ஆண்கள் எல்லாம் வெள்ளை உடுக்குறாங்க, அந்த எஹ்ராம் வெள்ளை நிபந்தனை எல்லாம் இல்லை. எஹ்ராம்ல வெள்ளை நிபந்தனை எல்லாம் நாங்க எல்லாம் உடுக்கலாம். ஆனா வெள்ளைன்னு அப்படி பழகிட்டாங்கன்னு வைங்களேன், வெள்ளை சிறப்புன்னு சொல்லி அதுக்காக நம்ம வெள்ளை அபாயாவை பார்த்து செலக்ட் பண்ணி என்ன செய்யறது, அங்க என்னது வெள்ளையை செலக்ட் பண்றீங்க. ஆண்கள் எஹ்ராமுடைய ஆடைக்கு ஒரு மார்க்க ரீதியான வெள்ளை தன்மைக்கு ஒரு சிறப்பை கொடுத்து இது சொல்ற பெண்கள் வெள்ளை சிறப்பு அப்படின்னு சொல்ல பெண்களுக்கு சொல்லப்படலை, ஆண்களுக்கு மட்டும் தான் என்ன செஞ்சீங்க அந்த ஆடையிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே வந்து ஆண்களுக்கு ஒப்பார மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது அவங்க அதில் எடுத்துக்கிறாங்க. 9வது வந்து இது பொதுவானது, ஆனால் இதில் போட்டிக்கிறாங்கன்னா வஅல்லா யகூன ஃபீஹி தஸாலிப் வலா தஸாவிர் லிதவாத்தில் அர்வாஹ், உருவங்கள் இருக்கக்கூடாது, உருவங்கள் இருக்கக்கூடாது. இதுல நம்ம சேர்த்துக்கணும், எழுத்துக்களும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் காலம் போக்கில் வரும் எழுத்துக்கள் விளையிட்டா அது இது வேணும், ஐஎம் ஹிஜாபி அப்படின்னு போட்டால் போட்டு விட்டுருவாங்க, சரியா, ஐஎம் ஹிஜாபி, ஐஎம் முஸ்லீம், ஐஎம் சலபி அப்படி இப்படி. இப்போ சேட்டில் வந்து பேப்பரை சேட்டா போட்டிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்லாம் ஷேட் என்னடா பார்த்தா நியூஸ் பேப்பர் தான் போட்டிக்கிறான்னு பார்த்தா ஷேட் போட்டிக்கிறான் டிசைன் அப்படி. ஆனால் சில பைத்திய தன்மைகள் ஏற்படும். இவைகள் என்ன செய்யக்கூடாது, இதுல வரக்கூடாது அப்படின்றது மூலக்கோளாறு. அப்போ இதுதான் ஒரு அதாவது ஒரு பெண்ணுடைய ஒரு முஸ்லிம் அதாவது ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய ஆடை முறைமை அப்படின்னு வந்திருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த ஆடையை ஒரு முஸ்லிம் பெண்மணி பேண வேண்டும். வெளியே அவங்க போற சந்தர்ப்பத்தில் வெளியே இறங்குறாங்க என்று சொன்னா என்ன காரணமாக அவங்க வெளியே இறங்கினாலும் இந்த ஆடை முறை என்ன செய்யணும், பேணப்பட வேண்டும். இயற்கையாக இது உருவாக்கப்பட்ட முஸ்லிம் பெண்கள் யாரும் தங்களோட முந்தானைகளை கூட எவ்வளவு பெரிய கலவர சூழ்நிலையா இருந்தாலும் தீ விபத்தா இருந்தாலும் அதா இருந்தாலும் அதை அகற்றாத தன்மையை நீங்க பார்க்கலாம். அவங்கள்ட்ட பெரிய மார்க்கப்பட்டெல்லாம் இருக்காது. ஆனா இதை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. அந்த ஒரு தபியத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்திக்கிறான். நீங்க அதாவது இந்த இதுல இருந்து அதாவது இந்த ரோஹிங்கிய முஸ்லீம்கள் வந்து அகதிகளாக போகக்கூடிய அந்த வீடியோல நீங்க பாருங்க, இப்படி நிறைய வீடியோக்கள்ல இது ஒரு பாருங்க. அவங்க அந்த அவ்வளவு இதுல ஹிஜாப் என்ன செய்வாங்க, அதாவது உசுருக்கு போராட்டம், ஆனா அந்த ஹிஜாபை பேணிக்கன்னு இருப்பாங்க. இது வந்து சில வேளை முஸ்லீம் இல்லாதப்பா பாத்தீங்க உசுரைமன் இந்த ஹிஜாப் தான் முக்கியம் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, எங்களுக்கு உசுருடைய கவலையெல்லாம் சொல்றோம்.
அந்த நேரத்துல அவங்க அந்த களைய வேண்டி வந்தா கூட அவங்கள்ட்ட அது ஒரு குற்றமில்லை, அவங்க நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களோட இயற்கை அவர்கள் மறைத்திருக்கக்கூடிய ஆடை போல ஒரு தீ விபத்து நடக்குது. ஒரு இளைஞன் வந்து ஏதோ குளிக்கிறதுக்கு அங்கிங்க போன டைம்ல வந்து ஆடை இல்லாம குளிச்சுட்டு இருந்தீங்களா, அந்த பில்டிங்கே தீ விபத்து, அவனுக்கு ட்ரெஸ் இல்லை, அதன் காரணமாக அவன் வெளியே வரல. அவன் உசுரை காப்பாற்றணும், ஆடை இல்லை, அதனால வெளியே வரல. இது ஒரு கேள்வியால வந்துச்சு. அவனால வெளியே வர முடியல அந்த ஆடையின் சொல்லி. இதை நம்ம தற்கொலைன்னு சொல்லிடுமா இல்லை? இதை வந்து தற்கொலை, அவனோட வெட்க உணர்வு அக்கங்களை போறதுக்கு என்ன செய்யல, விடல. அவனை தற்கொலை கூடான்னு தெரிஞ்சிருக்கும், மார்க்கத்துல பிழையிலன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா வெளியே இறங்குறதுக்கு அவன் என்ன செஞ்சுக்கிறான்? ஏன்னா நம்மள எல்லாரும் இருப்பாங்களே, விளங்கிட்டா, கேமராவோட நின்றுட்டு இருப்பாங்க, முஸ்லீம் பத்திரிகை ஆசிரியர்கள், விளங்கிட்டா, அப்படி ஜேர்னலிஸ்ட் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பார்த்தீர்களா ஒரு இளைஞருடைய நிலை என்று அதையே போட்டு அடிச்சு இதை மறைக்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் மறைச்சிருவாங்க. சரியா? மறைச்சி போடுற இந்த மாதிரி சிஸ்டம் கரப்டடான பார்ட்டியெல்லாம் நின்றுட்டு இருக்கும். அதெல்லாம் யோசிப்பான், நாளைக்கு என்ன குடும்பம், என்ன மான, என்ன ஃபேமிலி, என்ன குடும்பம் யோசிப்பான். எரிஞ்சு இறந்தது பார்க்கணும். அது கத்தார் தீ விபத்து எனக்கு ஞாபகம். அப்போ இந்த மாதிரியான வெட்க உணர்வு மனிதன தபியத்துல உள்ளது. அந்த தபியத்துல உள்ளவன் வந்து களைஞ்சி போட்டு உறிஞ்சி போட்டு திரியிற குரூப் ஒன்றிக்குதே, அந்த குரூப்போட மைண்ட் செட்டுக்கு செட் ஆகாத இந்த செய்தியெல்லாம். மனித இயல்புல வாழக்கூடிய இந்த மாதிரியான மக்கள்கிட்ட இப்படியான ஒரு அம்சம் என்ன செய்யும், இருக்கும். இதே மாதிரி ஹிஜாப் ஜில்பாப் எல்லாம் முஸ்லிம்கள்ட்ட சின்ன வயசுலேருந்து அந்த கரீசத்துல என்ன செய்யணும், அதை பேண விடணும். சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கி பேண விட்டாதான் அதனுடைய அந்த அந்த தன்மையும் அதை ஒழுக்கத்துல பெருமை காணக்கூடிய அந்த அதபும் அவங்களுக்கு என்ன செய்யும், உருவாகும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை முறை. இந்த ஆடை முறை தான் நம்ம என்ன செய்யணும், அதாவது பேணப்பட வேண்டும். இதுதான் அஜ்னபி மஹரமி அப்படின்னு நம்ம சொல்ற சந்தர்ப்பத்துல அஜ்னபிகளுக்கு முன்னால பேணப்பட வேண்டிய ஆடை முறை. அவுட்டர்ல வெளியே போட்டேன், சரி. இன்டோர்ல இருக்கிறோம், வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு அஜ்னபியோட நம்ம பேச வேண்டி வந்தா என்ன செய்யறது? இன்றைக்கு அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றா, ஹிஜாபுக்கு பின்னாடி என்ன செய்ய, திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள் அப்படின்றா. முழு ஹிஜாபை போட்டு ஹிஜாபுக்கு பின்னாடி பேசுங்க. திரைக்கு பின்னால் பெண்கள் பொதுவாக அப்படித்தான் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஒரு முகத்தை மட்டும் வெளிப்படுத்தி விஷயம் என்னன்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க, திரைக்கு பின்னால் முழுமையாகவே என்ன இருந்து பேசுறவங்க இருக்கிறாங்க. இது என்ன, இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்ற ஹிஜாப். நீங்க அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருளை கேட்பதாக இருந்தால் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து என்ன செய்ய, கேளுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்ப எதை கேட்கிறதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு ஹிஜாப் பேணப்படும். வீட்டுக்குள்ள பேணப்படுற ஹிஜாப் என்ன, திரை. வீட்டுக்குள்ள பேணப்படுறது ஹிஜாப், திரை. சில பொழுதுகள்ல நீங்க ஒரு ஆடை உடுத்திக்கிறீங்க, அந்த ஆடை இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நீங்க வளமையா வெளியே போடுற அபாயா அல்ல. ஆனா நீங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து ஒரு சாதாரணமான இந்த மாதிரியான நிபந்தனைக்கு உட்பட இருக்கும். சில ட்ரெஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருப்போம், முழுமையான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை உங்களோட முந்தானைகளை என்ன முழுமையா சுத்திக்கொண்டு கையை எப்படி மறைச்சிக்கொண்டு திரை இல்லாம என்ன செய்யலாம், பேசலாம். முழுமையாக மறைச்சுக்கொண்டு அதை கை வரைக்கும் இவளை மறைச்சி, அதே போல உங்களோட ட்ரெஸ்ஸும் அந்த முழுமையான ஒரு ட்ரெஸ்ஸாக நீங்க உடுத்திருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்ற அமைப்புல என்ன, அந்த முந்தானைகளை போட்டுக்கொண்டு முழுமையாக இருந்து பேசுறது மார்க்க ரீதியா என்ன தடை இல்லை, வீட்டுக்குள்ள பேசுற இந்த சந்தர்ப்பத்துல. ஆனா மறைச்சுதான் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒன்றில் திரைக்கு பின்னாலும் பேசணும், அல்லது உங்களுடைய ஆடை முழுமையான அந்த ஹிஜாபை பேணக்கூடிய அமைப்பிலான ஆடையான முறையோடு இருந்து பேசுறது மார்க்க ரீதியாக தடை இல்லை அப்படின்றதை நம்ம என்ன செய்யணும். இரண்டாவது கட்டமாக அவங்களோட பேசுற சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் பேசணும்ன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது மூன்றாவது கட்டமாக வந்து மஹரம்கள்ட்ட ஒரு ஆடை இருக்குது. அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் அஜ்னபிகள்ட்டா. மஹரம்ட்ட எப்படி இருக்கலாம் அல்லாஹ் தஆலா சொல்லல. மஹரம்ட்ட மனித விழுமியங்களோட இருக்கணும், மனித விழுமியங்களோட மஹரம்ட்ட இருக்கணும். அப்படின்னா என்ன, ஒரு சாதாரண ஆடை லெவல்ல மஹரம்களுக்கு முன்னால் என்ன செய்யணும், இருக்கணும். சாதாரண ஆடை லெவல்னு சொன்னா என்ன, ஒரு பெண் வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் சாதாரணமாக இதுக்கு மேல துறக்கிறது மனித விழுமியங்களுக்கு அப்பாற்பட்ட வீட்டில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு கை வேணும்னா என்ன செஞ்சிருக்கலாம், திறந்திருக்கலாம். வீட்டில் முழுமையாக இந்த அளவுக்கு திறக்கிறதுன்றது நமக்கே இயற்கையான சிந்தனை. அதான் எல்லாம் அந்தந்த கலாச்சாரத்துல இருந்து தான் யோசிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து முஸ்லிம் சமுதாயம் அல்லது அந்த என்ன, அதாவது குரங்கியல் லிஸ்ட்ல உள்ள அல்லது அந்த கலாச்சாரத்துக்கு தாக்கப்பட்ட அந்த இதோட இருந்து பேசுனீங்கன்னா, நம்ம மனைமார்களோட போறோம், கை குலுக்கல்லாட்டி அவனை அவமதிச்ச மாதிரி இருக்கும். சரியா? எங்கட சமுதாயத்தை கை குலுக்கினா அவமதிச்ச மாதிரி இருக்கும். அப்ப அவனை வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில தான் அதை அவன் நினைப்பான், ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி என்ன, ஒரு கை குலுக்கல் கூட என்ன இல்லை, அதை ஒரு ரெஸ்பெக்டான இதில் ஒரு வீட்டுக்கு போகிறோம் வெல்கம் ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு அவன் பார்ப்பான். அப்படி நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் யாரும் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. வாங்கன்னு சொன்னா பிழை இல்லை, விளங்கிட்டா. வாங்கன்னு சொல்லாட்டி ஒரு பெரிய குறையா யாரும் என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது என்ன. அப்படியான ஒரு ஒழுக்க சூழல் கலாச்சாரத்தை நம்ம வளர்ந்துக்கிறோம். அவங்க அப்படி இல்லை, வீட்டுக்கு வந்து என்ன
அப்படி கூப்பிடவே இல்லை, அப்போ மனைவி ஏதோ பிரச்சனையில் இருக்கிறா போலைக்கு, நம்ம வாரது விரும்பல போலைக்கிற மாதிரி அவங்க என்ன செஞ்சுவாங்க, அது எடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல அவர்களுக்கு முன்னால் மஹரம்களுக்கு முன்னால் உள்ள ஆடையான கருத்து முறைப்பாடுகள்லாம் பேசலை. இப்படி எல்லாம் அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறா அப்படி சொல்லிக்கிறான்னு பேசலை. அவர்களுக்கு முன்னால் பொறுத்த வரைக்கும் என்ன சாதாரணமான ஆடைகளோட ஒரு என்னது ஒரு அவர்களுக்கு முன்னால் இருக்கு. இப்போ தந்தை அதிலே ஸ்தானங்கள் இருக்குது. கணவன் விதிவிலக்கானவர், கணவன் மனைவி என்ற வாழ்க்கை அவங்கள, அதெல்லாம் நம்ம சகோதரர் தந்தை அப்படி என்ற ஒரு லெவலும் அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள மகரம்கள் இருக்குது. அப்போ அது என்னது ஒரு அசிங்கமான அமைப்பிலான ஆடைகள், இந்த ஷோர்ட்ஸ்களை உடுத்துட்டிக்கிறது மகரம் தானே சொல்லி என்ன செய்யறது, ஷோர்ட்ஸை உடுத்துட்டிக்கிறது அல்லது டைட்டான ஆடைகள் என்ன செய்யறது அவங்களுக்கு முன்னால உடுத்துட்டிக்கிறது, இதெல்லாம் தவறான. அதுவும் இந்த காலத்துல மிக தவறானது. இந்த காலத்துல எல்லாத்தையும் உறவுகளை அது இதெல்லாம் உடைச்சி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிற டைம் இது. அதுல ஒரு நோயாளியாவும் இருந்தாண்டா, அவன் பித்தனாக்காரனா இருந்தாண்டா அல்லது ஒரு மற்றவனாக இருந்துட்டாண்டா, நம்ம அப்படி சந்தேகப்படுத்தலாம். ஏன்னா இயற்கை அதுக்கு மாற்றமானது. இருந்தாலும் அந்த பேரிதல் மிக என்ன முக்கியம் இடத்தை பார்க்கிறோம். போதைக்கு பழக்கப்பட்டிருக்கும், அதெல்லாம் தெரியாம இருக்கும். எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு நல்லவர் கெட்டு போவாய்க்கு முழுமையான ஆடை இல்லாட்டியும் சாதாரணமா வீட்டுல அபாயா இல்லாம புழங்கினா எப்படி புழங்குவாங்களோ அந்த லெவல்ல இருந்தா என்னது அது பிழை இல்லை. இதுல ஒரு பெரிய கேள்வியா வரும், சோல் போட்டிக்கிறதா சோல் போடாம இருக்கிறதா? இதுக்கு நஸ்ஸன் திட்ட தெளிவாக பதில் உண்டு. என்ன குர்ஆன்லயோ சுன்னாலையோ இல்லை. மிக சிறப்பு சோலை போட்டுட்டு என்னது இருக்கிறது தான் மிக சிறப்பு, அதுதான் மிக நல்லது. ஏன்னா அந்த பழக்கம் அப்படியே இருக்கு. ஆனால் அப்படி இருக்க அதாவது இருந்துதான் ஆகணும் அப்படி என்ற மாதிரியான நஸ்ஸா அடிச்சு சொல்றது குர்ஆன் வசனங்களோ ஹதீதுகளோ இல்லை. ஏன்னா தந்தை சகோதரன் அப்படி என்று இருக்கிறதால இருந்தாலும் ஒரு சோலை போட்டுட்டு இருக்கதான் மிச்சம் ஒழுக்கமான. இந்த சோல் போடாம இருக்க பழக்கம் உண்டு எங்க சமுதாயத்துல இருக்கல. இது ஏதோ வெளி உலகத்துக்கு இந்த அரபு உலகத்துக்கு அப்படிலாம் வந்துட்டு அதெல்லாம் மார்க்கெட்ல ஒரு பிழை இல்லையே, பிழை இல்லை தானே, பிழை இல்லையேன்ற ஒரு பிரச்சாரமா அது அப்படி ஒரு பழக்கமா என்ன செஞ்சுட்டு இப்போ வாட்டு சோல் சுமையா மாறிட்டு நிறைய பேருக்கு அது முன்னாடி போடுறது சுமையா மாறிட்டு மஹரம்களுக்கு முன்னால. ஆனா அப்படி முழுமையா தலையெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய களத்துக்கு மேல அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புலையாவது அவங்க என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மஹரம்கள் வீட்டுக்குள்ள நுழையிற சம்பந்தமா பேசுறான். எதுல பேசுறான்? சூரத்து நூர்ல. சூரத்து நம்ம குழந்தை வளர்ப்பு சப்ஜெக்டை ஃபுல்லா என்ன செஞ்சுப்போம் சொல்லிருப்போம். அவர்கள் என்னது 3 நேரங்கள்ல அனுமதி கேட்கணும் அல்லாஹ் தஆலா சொல்றான். காலையில பகல்ல ஃபஜ்ருக்கு அந்த இஷாவுக்கு போற உள்ள நேரங்கள்ல அனுமதி கேட்கணும்ன்றா. அப்படின்னா அந்த அவர்களுடைய இயற்கையான ஒரு அமைப்பிலான அவங்க ஒரு சுதந்திரமாக ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல அப்பயே ஆடையோட தானே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடைகள் அவங்க பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆடைகள் அவங்க பார்க்க கூடாது. சின்ன பிள்ளைகள்லாம் தான் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அல்லது பருவ அடையாதவர்களும் பார்க்க கூடாதுன்னு சொல்றான். ஃப்ரீயான ஒரு ஆடை அமைப்புல இருக்கிற சந்தர்ப்பத்தில் அப்படின்னா மஹரம்களுக்கு முன்னாலே ஒரு ஆடை பேணுதல் என்ன செய்யணும், கடைபிடிக்கப்படணும். அது இதுதான் என்று நம்ம வரையறுத்து சொல்ல முடியாது விட்டாலும் நமக்கு தெரியும் இந்த அமைப்பு பொருத்தம் இல்லை, இதை தவிர்த்து கொள்ளணும் அப்படின்றது. அதுல சில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இந்த முந்தான அந்த மாதிரி சப்ஜெக்டுகள் இருக்குது. அவைகளை பேணிக்கொள்றது மிகவும் சிறப்பு என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் இந்த ஆடையுடைய அந்த அம்சத்துல. இறுதியாக இந்த அதாவது அபாயோடைய அந்த ஆடை அம்சத்துல கடைசி ஒரு பகுதியை சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதி போவோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்ப நம்ம கேட்கிற சந்தர்ப்பத்துல இப்படி அபாயோடு இருக்கணும்ன்றதுல இது அவுட் வேறொரு சப்ஜெக்டா இருந்தாலும் இதோட லிங்க் பண்ணி பேசி விடுறது நல்லது. குரல், பெண்ணுடைய குரல் அவுரத் அப்படின்ற பிரச்சாரங்கள் சிலர் செய்வாங்க. பெண்ணுடைய குரல் அவுரத் அல்ல. குர்ஆன்லயோ சுன்னாலையோ அவுரத்தல்ல. இதுதான் நல்ல அறிஞர்களுடைய தீர்ப்புகளாகவும் ஷேக் பின் பாஸ், இப்னு உஸைமீன், சாலிஹ் அல் ஃபௌசான், ஷேக் அல்பானி இது போன்ற நிறைய அறிஞர்களுடைய தீர்ப்பாகவும் இன்றைக்கு வாழக்கூடிய அறிஞர்களுடைய தீர்ப்பாகவும் கடந்த கால அறிஞர்கள் தீர்ப்பாக சவுத்துல் மர்ஆ லைஸ பிஅவுரா, பெண்களுடைய குரல் அவுரத் அல்ல. ஏனென்றா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற டைம்ல நீங்க ஃபலா தக்தஅன பில் கவுல், நீங்க ஏதாவது ஒன்று பேசினால் ஃபலா தக்தஅன பில் கவுல், பெண்களை நீங்க குலைந்து பேச வேண்டாம். குரல் அவுரத்தா இருந்தா அல்லாஹ் அந்த சட்டத்தை போட மாட்டான், பேசாதீங்கன்னு சொல்லிவான். நீங்க பேச வேண்டாம். ஃபலா தக்தஅன பில் கவுல்னு சொல்ல மாட்டான். வகுல்ன கவுலம் மாரூஃபா, முறையான வார்த்தைகள் பேசுங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிக்க மாட்டான், சொல்லிக்க மாட்டான். எனவே ரசூலுல்லாஹ் கிட்ட பெண்கள் கேள்வி கேட்டிக்கிறாங்க, ஆண்கள்லாம் இருக்கிற இடத்துல கேள்வி கேட்டிக்கிறாங்க, சஹாபாக்களோட பேசிக்கிறாங்க, வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டிக்கிறாங்க, சில ஆண்களோட சில கேள்வி விஷயங்கள்லாம் கேட்டிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது, குரல் என்ன அவுரத்து கிடையாது. அவங்க என்னது குரல் அவுரத்து கிடையாதுன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். குரல் அவங்க பேசுற ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னா ஃபலா தக்தஅன பில் கவுல், குலைந்து பேசக்கூடாது. பெண்கள்கிட்ட தக்கசுர் இருக்கணும், நல்ல முறையில் போய் தக்கசுர்ன்றது உடைவு இருக்கணும் பெண்கள்கிட்ட. அந்த பெண்மை ஒரு ஆண் விரும்புவான். ஒரு ஆண் ஒரு பெண்மையிட்ட உடைவு இருப்பதை, உடல் அமைப்புலாக இருந்தாலும் சரி அவருடைய குரல் அமைப்புலாக இருந்தாலும் சரி உடைவு இருப்பதை விரும்புவான். அது யாரோட இருக்கணும், கணவனோடு இருக்கணும். அந்த உடைவை பெண்ணிட்ட இயற்கையா இருக்கிற அந்த உடைவை யார்கிட்ட காட்டக்கூடாது, அஜ்னபிகளோட பேசும் பொழுது காட்டக்கூடாது. அவங்க அந்த உடைவை மெயின்டைன் பண்ணதான் அல்லாஹ் சொல்றாங்க.
ஃபலா தஹ்லான பில் கவுல எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, நீங்க பேத்து குழஞ்சு பேசாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றத வந்து அவன் வேணுமென்று குழஞ்சு பேசுறத அது குறிக்கிற அர்த்தம் இல்ல. குலைவு பெண்களிடத்துல இயற்கையா அந்த குரல் முறையில இருக்கும். அந்த குரல் முறையை அங்க மெயின்டைன் பண்ணிருங்கன்றாலாம். அங்க வந்து ஒரே இதுல என்னது பதில் சொல்லி அதை நிர்வகித்து விடுங்கள். ஏண்டா ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் ஆசைப்படலாம். இப்ப யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவன் ஆசைப்படலாம்னா நோய் உண்டாகவும் இயலும். நல்ல மனுஷனா வந்திருப்பான், சைத்தா ஒரு நோய் என்ன செய்யலாம், உண்டாகவும் இயலும். அப்ப இந்த உள்ளத்துல நோய் இருக்கிறேன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கின்ற அவசியம் இல்லை, அப்ப ஸ்டார்ட் ஆகவும் இயலும். ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு நோயில இருக்கிறவருக்கு அது ஜியாதா கூட்டி விடவும் மேலும். ஃபயத்மா அல்லாஹ் தஆலா சொன்னா பேராசைப்படலாம், ஆசை அதை உண்டாக்கலாம். இப்போ இப்படி பேசுறான்னு சொன்னா இந்த சிந்தனை இருக்குமோ இவன்ட்ட கெட்ட புத்தி என்ன செய்யலாம், அங்க வேலை செய்யலாம். அப்ப நீங்க பேசுற சந்தர்ப்பத்துல குல்ன கௌலம் மாரூஃபா இல்ல பிறகு வாங்க நான் சொல்றேன் ஓகே, இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அவங்க என்ன செய்யணும் பேசுறாங்க. குலைவு இல்லாம பேசக்கூடிய தன்மையில சில பெண்களுடைய குரல் அமைப்புகள் இருந்திருக்கும். அவங்க ஸ்ட்ரெயிட்டா பேசுறதுல ஒரு பிரச்சனை இருக்காது. வேணுமென்று குலைவு எடுக்கிறது அடுத்த பாவம், அது என்ன எண்ணம் சார்ந்தது. இப்ப குலைஞ்சு பேச வேணாம்னு சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, வேணுமென்று குலைவு எடுத்தா அது அடுத்த கட்டமான பாவம். குலைவு அவங்கள்ட்ட இருக்குது, அதை நீங்க அங்க என்ன செய்ய வேண்டாம், காட்ட வேண்டாம்ன்றதை இங்க சொல்லப்படுது. வேணுமென்று எடுக்கிறது ரெட்டிப்பான பாவம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். அஜ்னபி என்று விளங்கி இதுதான் என்று விளங்கி வேணுமென்று எடுக்கிறது வந்து ஒரு பிழையான ஒரு அம்சம். இதுல இன்னொன்று புரிஞ்சு கொள்ளணும், என்ற அளவுக்கு பெண்களுடைய விஷயங்கள் பெண்கள் நிர்வகிக்கட்டும். எங்களோட சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துல பெண்களை உள்ளுக்கு நுழைத்துக் கொள்ளாமைக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க இயற்கையான குரலை மெயின்டைன் பண்ண வேண்டிய கேப்ப, அவங்களோட இயற்கையான குரல் அமைப்பை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அவங்க வருது. அப்ப அதை தவிர்க்கப்பட வேண்டும். அதை வந்து பாவமாக என்ன செய்யும் அமையும். அவசியமான விஷயங்களை மட்டும்தான் அவங்க பேச வேண்டும் என்பதைத்தான் இது சொல்லுது. அதே நேரம் கேள்வி கேட்கிறதோ படிக்கிறதோ இதெல்லாம் பிழை இல்லை. இதுல இது கூடும் என்று சொல்றது அத்தியாவசியங்களுக்கு தேவைகளுக்கு தானே தவிர அதை கொண்டு வந்து தவ்வாவோட சம்பந்தப்படுத்தி அனுமதி இடத்துக்காக மைக்க போட்டு கொடுத்து பேசுங்க, சரியா? எனவே இந்த ஆண்கள் எப்படி வாழ்கிறார்கள் தெரியுமா, கத்தி பிரட்டி எல்லாம் சத்தமெல்லாம் போட்டு இங்கில சைட்ல ஆண்கள் இங்கில சைட்ல பெண்கள், இந்த சைட்ல ஆண்கள் கேட்டா தாவாண்டா. இது வந்து அழைப்பு பிரச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு. அந்த பெண்ணுக்கு பின்கால 10 பேர் உட்காந்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அவங்க இந்த ஸ்பீச்சுக்காக மார்க்க உரைகளுக்கான வழிகாட்டிகளாக வந்திருக்கிறார்கள். அடுத்தவர் தான் பேசிக்கிறாரு என்ன, அது ஒரு அமைப்பை செட்டப் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து இப்படி இந்த ஒரு முறையுமே நீங்க எங்கேயாவது சஹாபாக்கள் இதுலையோ விளங்கிட்டா அல்லது ரசூலுல்லாஹ்வோட வரலாற்றுலையோ அல்லது சலஃப்களுடைய வரலாற்றுலையோ நீங்க இப்படி காண இயலுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பெண்களுக்கு யார் தவ்வா செய்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதி முடிஞ்ச யமனுக்கு அனுப்புற டைம்ல உங்களோட வைப்பு லேடி செக்ஷனுக்கு போக வேண்டாம் சொன்னாங்க. நீங்க அந்த பெண்கள் செக்ஷனுக்கு இதை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எங்கேயா சொன்னாங்களா? அப்புறம் ஹாலித் இப்னு வலீத் அனுப்பி நீங்க உங்களோட வைஃபை வந்து இந்த இஸ்லாத்துக்கு வார பெண்களுக்கு முழுமையான இஸ்லாத்துக்கு வழிகாட்டிக்கு அவங்களு கொண்டு போங்கன்னு எங்கேயா சொன்னாங்களா? அல்ல ஆயிஷா நீங்க நிறைய ஹதீஸ் படிச்சுக்கிறீங்க இருந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்டா நீங்க போக வேண்டியது எங்கேன்னு சொன்னா என்ன, அதாவது தென்பகுதிகளுக்கு போங்க அல்லது நஜித்துக்கு போங்க என்று ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் தானே ஹதீஸ்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல வந்து அவ்வளவு விரிவா இருந்தவங்க. ரசூல் சொன்னாங்க என்ன சொன்னாங்க, ஹாதா சும்மல் ஹசூரனா சும்மல் ஹசரன் சொன்னாங்க. அந்த வார்த்தை சரியா ஞாபகம் வரல என்ன, அதாவது இதுதான் இறுதி ஹஜ், இதுக்கு பிறகு நீங்க என்ன வீட்டுக்குள்ள இருக்கிறதா அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும், இதுதான் இதுக்கு பிறகு உங்களோட தௌபா தான் அப்படித்தானே சொல்லணும். இந்த ஃபிக்ஹ்ல இதுக்கு பின்னால நம்ம அவுத்தாயிருவேன், என்னுடைய முழுமையான நுழைஞ்சிகள் எல்லாம் என்ன உங்களுக்கு வந்திருக்கிறது தான். திருமணம் முடிச்சதுடைய பின்னணி எல்லாம் பிற்காலத்தில் இப்படித்தான் எழுதுவாங்க. அதில் மேல நீங்க நடைமுறைப்படுத்துற அமைப்புல என்ன செய்யணும், நீங்க எல்லாம் இறங்கி ஊரா போய் தௌபா செய்யணும். எல்லா ஊர்களையும் போய் ஹதீஸ்களை எத்தி வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நாட்கள் எனக்கு கிடைச்ச ஹதீஸ்கள் அங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பயான், இங்க வந்து என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பயான் அப்படின்னு அப்படியா இருந்துச்சு. இல்ல அப்ப ஏன் இப்படியோட ஒரு சூரத்தை காட்டுறீங்க? பெண்கள் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்றது இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனா இங்கே வாரீங்க மேடையை போட்டு வீடியோ எடுத்து ஆண்கள்லாம் நின்று கண்டு இந்த அமைப்புல ஏன் கொண்டு வாரீங்க? பெண்களை மேடை ஏற்றி ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? பெண்களை மேடை ஏற்றி ஆண்கள் பெண்கள் செய்யட்டும், பெண்களுக்குள்ள பெண்கள் செய்யட்டும், மார்க்க ரீதியா பிழை இல்லை. வீடியோ பதிவுகள் இல்லாம பெண்களுக்குள்ள பெண்கள் அவங்க அந்த மாதிரி சரி சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும், விலையிட்டா கிஃப்ட் கொடுத்துக்கலட்டும், அந்த விழாவை நடத்தட்டும், எல்லாம் செய்யட்டும். பெண்களுக்குள்ள பெண்கள் அந்த படிச்ச அந்த ஆலிமாவை கொண்டு பெண்களுக்குள்ள என்ன செய்யுங்க, மேம் பண்ண வைங்க, பிரச்சாரம் செய்ய வைங்க, கேள்வி பதில் செய்ய வைங்க, எல்லாம் செய்யுங்க. நல்ல விஷயம், மார்க்கம் வரவேற்கு. அவங்க மார்க்கத்தை பரத்துறதுல அவங்களுக்கு அந்த பங்களிப்பா தான். நீங்க போய் உட்கார்ந்துட்டு அதாவது இங்கே அரைவாசி பேர் இருக்கிறாங்க, இங்கே அரைவாசி பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, பெண்கள் பயான் பண்றாங்க, அவ மௌலவியா முடித்து விட்டார்கள் சான்றிதழ் ஆண்கள் கொடுக்குறாங்க, டோட்டல் ஆண்களுங்க மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு இஸ்லாம் நீங்க சொல்லுங்க பாப்பேன். எங்கெல்லாம் நம்ம இந்த சலஃபியத்தையும் குர்ஆன் சுன்னா படிச்சு அந்த அரபு அறிஞர்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க இப்படி ஒரு நடைமுறைப்படுத்துறது நீங்க காட்டுங்க பாப்போம், செயல்பாட்டுல காட்டுங்க.
எங்கேயாவது நம்ம பேசக்கூடிய இப்னு உதைமீனோ இப்னு பாஸோ ஷேக் அல்பானியோ அவங்களோட மாணவர்களோ அல்லது இவர்களுடைய மாணவர்களோ எங்கேயாவது இப்படி ஒரு நடைமுறை செஞ்சதை நீங்க காட்டுங்க. காட்டல. அப்ப அங்க இருந்து ஃபிக்ஹ் எடுக்கக்கூடிய நாங்க இந்த வடிவத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எதன் பின்னணியில கொடுக்குறோம்? எங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்துச்சு. அவர் முழுமையாக ஒரு 5-6 வருஷம் படிச்சுக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு ஹிஜாபோட ஃபேஸ் கவரோட மேடையில ஏத்தி ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பிரதானியாக வந்தவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவங்க சர்டிபிகேட் செய்யறாங்க, அங்க கொடுக்குறாங்க. இப்படி நீ பற்றி கேமரா அடிங்கன்றாங்க. சலஃபியா மார்க் அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உருவாக்கப்பட்டவர்கள். எப்படி நம்பிக்கையே போகுது. சரியான முறையில உருவாகிற ஒரு ஆளுக்கு இந்த பிரச்சாரத்துல என்ன வெற்றி இருக்க போகுதுன்னு கேள்வியே உண்டாகுது. இப்படி இது உண்மையில நாம பேசுறது பிழை அப்படின்னு சொன்னா, நம்ம பேசக்கூடிய குர்ஆன் சுன்னா அறிஞர்கள்ல நம்ம அதாவது அரபுலகத்திலிருந்து நீங்க உதாரணம் மட்டும் காட்டுங்க. இப்படி நடைமுறை ஷேக் பின் பாஸ் இந்த பெண்களுடைய விழாவில் கலந்து கொண்டு சர்டிபிகேட் சான்றிதழ் வழங்கினார் பெண்களுக்கு காட்டுங்க. இப்னு உதைமீனத்தை காட்டுங்க, சாலிஹ் அல் ஃபௌசானத்தை காட்டுங்க, அல்பானி இடத்துல இதாவது காட்டுங்க. விளங்கிட்டா? அல்ல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா புகாரியை காட்டுங்க, வசீவுல்லா அப்பாஸியை காட்டுங்க. இப்படி யார் அப்துல்லா சரிபி நீ யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் காட்டுங்க. போவோம், யாரையும் காட்டல. அப்போ எந்த அடிப்படையில் இதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்க ரீதியாக பிழை. அபாயா இங்கதான் அந்த இஹ்திலாத்துடைய தலைப்பு என்ன செய்யும் வரும். கலப்புடைய தலைப்பு நம்ம அடுத்ததாக அந்த சப்ஜெக்ட்ல வரதுல அது வரும். அப்ப இந்த பகுதி ஆடை முறைகள் என்று இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ல குரல் என்றது பெண்கள் பிரச்சாரம் செய்து மைக்கு அது இல்லை. இப்ப இது பேசுறதெல்லாம் நோமலான பேசலாம் தாண்டி போயாச்சு. எந்த அளவுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா என்ன, அதாவது நாடகம் நடிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. பெண்கள் அவர்களே நாடகம் நடிச்சு அவர்களே என்ன, அதாவது இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு என்னது அது வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மார்க்க ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஹிஜாபை அவர்கள் பேணி அபாயாவை பேணி அவங்க தவாவுடைய இந்த காலத்துல ரசூலுல்லாஹ்களோ சஹாபாக்களோ அனுப்பல. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வளவு செய்திகள் என்ன செஞ்சீங்க எங்களுக்கு சேர்ந்தீங்க. ஆண்கள் படிச்சுக்கிறாங்க, பல மார்க்க உரைகளை கேட்டிக்கிறாங்க, மார்க்க விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. இது ஓகே. பகிரங்கமா ஆண்களுக்கு மத்தியில கலப்பாக கொண்டு வந்து வச்சு அவங்கள பேச விட்டு ஆண்கள் பார்த்து கிடைக்கிற கிராத், அவங்கள கிராத்தை ஓத விட்டு விரைஞ்சா சுபஹானல்லாஹ் அப்படின்றது குர்ஆனுடைய அந்த அழகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை குர்ஆன்ல ஓத விட்டு குர்ஆனே தகன்னி மல்லம் தகன்னபில் குர்ஆனி ஃபலைஸ மின்னா, குர்ஆனை அழகாக ஓதாதவர் எம்மை சார்ந்தவர் இல்லை. பெண்கள் குரல்ல விளையக்கூடாதுன்றாங்க. தகன்னி வந்தாவே அங்க தகத்து வந்துருமே, ஹுதூல் கவுல் வந்துருமே. அதாவது குழஞ்சி போற தன்மைன்னு அவங்களுக்கு இயற்கையா வந்து அவங்க வளர்ச்சி அழைச்சிதான் ஓத வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு நீ என்ன சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பர் மத்த கிராத்தை கேட்க வேண்டியதானே. சுரைப்ல கேளு, சுதேஷ்ல கேளு, விளங்கிட்டா மத்த ஆக்களுடைய கிராத்தை கேட்க வேண்டியதானே. இந்த கிராத்துல போய் சுபஹானல்லாஹ் சொல்ற மகளா இருந்தா கூட பரவாயில்ல, மனைவியா இருந்தா பரவாயில்ல, சந்தோஷப்படுறதுக்காக வீடியோ போட்டு கேமரா போட்டு அதெல்லாம் செஞ்சு நம்ம கீழே சுபஹானல்லாஹ் போட்டு குர்ஆனுக்கு சொல்ற பழக்கம் மட்டும் சஹாபாக்களுடைய தாபீன்கள்ட்ட யார்கிட்டயா இருந்துச்சா? எங்களுக்கு அவர்கள் தான் என்ன முன்மாதிரி. இந்த விஷயம் மிக தெளிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கு எல்லாத்துலயும் இது என்ன செய்யுது ஒரு பழக்கமாக வந்து கண்டிருக்கு. அது சரி என்று மக்கள் பேசுற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன பிழைன்னு கேட்கிறாங்க. என்ன பெண்கள் பேசுவது, பெண்கள் பேசுறது யார் பிள்ளைன்னு சொன்னது? பெண்கள் பயான் பண்றதுல யார் பிள்ளைன்னு சொல்லல. பெண்கள் பேசுறதுல பிள்ளைன்னு சொல்லல. பெண்கள் மார்க்க பிரச்சாரம் செய்யறதுல பிள்ளை, பெண்கள் கேலி பதில் செய்யறதுல பிள்ளைன்னு சொல்லல. அவங்க மசூரா பண்ணிக்கலாம், எல்லாம் செய்யலாம். மஹரம் அடுத்ததாக பெண்களுக்கு மத்தியில் இவ்வளவுதான் எங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயத்துல கிடைச்சது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஜமல் யுத்தத்துல கலந்து கொண்டு எங்க இருந்தாங்க? அந்த ஹவுதஜுக்குள்ளா இருந்தாங்க. அந்த அதாவது என்ன சொல்றதுக்கு பல்லாக்குள்ளதான் என்ன செஞ்சாங்க அவங்க இருந்தாங்களே, அவங்க கீழே இறங்கல. அதை கூட ஆயிஷா என்ன சொன்னாங்க, வலா தபர்ரஜ்னா தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா வகர்ன ஃபீ புயூத்திக்கும், உங்களோட வீடுகளிலே தங்கி இருங்கன்ற வசனம் எனக்கு அதாவது அப்ப ஞாபகம் அப்படி இருந்திருக்கணுமே என்ன நினைச்ச அந்த வசனம் ஓதப்பட்ட நேரம் ஆயிஷா நாங்க அழுதாங்க. இந்த ஃபிக்ஹ் இருந்தா ஏன் அழணும்? அவங்க இந்த ஃபிக்ஹ் இருந்தா ஏன் அழணும்? இந்த ஒரு விளக்கம் இருந்தா ஏன் அழணும்? ரசூலுல்லாஹ் மட்டும் ரசூலுல்லாஹ் அதாவது சஹாபா கூட எந்த மனைவிமார்களை நீங்க காட்டுங்க பாப்போம். அபூபக்கர்லாம் உமர் ரலியல்லாஹு அவங்க எல்லாம் எதுல இருந்து அவங்களோட மிச்சம் பேசப்பட்ட விஷயம் என்ன? அதாவது பள்ளிக்கு போற விஷயம். பள்ளிக்கு போற உமர் ரோசப்படுறாரு இருந்து நீங்க ஐஷாவுக்கு பள்ளிக்கு போறீங்களேன்னு அவரை முடிஞ்சா தடுக்கட்டு சொல்றாங்க. இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா அவங்க எல்லா 50-100 ஆம்பளைகளுக்கு முன்னால பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருக்கல. உமர் மௌத்தாகின பிறகு உமருடைய வாழ்க்கை முறை எப்படி தெரியுமா, வாங்க எல்லாரும் போட்டு வாழ்க்கை முறையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது செஞ்ச மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்ல. மெயினா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மனைமாரில் வெளியே வரணுமே. ஏன் அவ்வளவு ஹதீஸ்ல அறிவிச்சார், எப்படி ஹதீஸ்களை பாடம் விட்டாரு, கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி அபூஹுரைராவுடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? இல்ல. அப்ப எதையாவது இப்படி கொண்டு வரக்கூடிய சிஸ்டமே இப்படி செய்றீங்க. இது ஒரு பிழையான நடைமுறை. இப்படி செய்யக்கூடியவங்க நிறைய பேர் அதாவது பல இடங்கள்ல தங்கள் மனைவி தங்கள் மகள் மாற அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு விரும்புறது இல்லை. பேச்சாளராக வரது என்ன செய்யறது விரும்புறது இல்லை. அதுல எல்லாம் ஒரு கட்டுப்பாடை வச்சுட்டு பலர் மற்றவங்களை அப்படி பேச விட்டு இது மார்க்கத்தில் அனுமதி அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க பேசிக்கிட்டு. இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறை. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் தன் மனைவியோ மகளோ, பல
ஆண்களுக்கு மத்தியில் இருந்து பேசுறதுல சந்தோஷம் அடைய முடியாது, சிஸ்டம் கரப்டடா இருந்தாலே தவிர. விளங்கிட்டா? இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மார்க்கத்தில் இதுக்கான எந்த அடிப்படையும் இல்லை. இது பொதுவான அளவுகளை நம்ம சொல்லிக்கிறோம். இதுதான் பெண்களுடைய குரல் அவங்க பேசுறதோ நம்ம மார்க்க விஷயங்கள் கேட்டுக்கொள்றதோ அதில் தவறுகளெல்லாம் இல்லை. பகிரங்கமாக அவர்களை மேடையேற்றி இந்த மாதிரி பேசி இதை ஒரு மார்க்கப்படுத்துவது என்பது மார்க்கத்தில் தடையான ஒரு விஷயம் என்பதில் சந்தேகம் இல்லை. இது ஆடை சார்ந்த விஷயம், அஜ்னபிக்கும் மஹரமிக்கும் உள்ள ஆடை ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ அதுக்கு அடுத்த பகுதியாக நம்ம அஜ்னபிகள் யார், மஹரமிகள் யார், அவங்களுக்கு இடையில இருக்க வேண்டிய அதாவது ஹுதூதுகள் என்ன, இன்றைக்கு என்னென்ன அதாவது தவறான விஷயங்கள் இந்த குடும்ப ரீதியான விஷயங்கள் பழக்கங்கள் நடந்து வருகிறது என்ற பகுதியை நம்ம என்ன செய்வோம் அடுத்ததாக பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.